श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார்முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து குருமுக மனதீத்ய பிராகவேதானசேஷான் நரபதி பலிக்ளுப்தம் சுல்கமாதாது காமஹா சசுரமமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் द्विजकुलतिलकं तं विष्णुचित्तन्नमामि மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் உன்னாள் கிழியறுத்தார் என்னுரைத்தோம் கீழ்மை நிற்சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப் பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமடுத்தூதா வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 யோனித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜனசுகிருத்பிர்நிர்ஜிதக்ரோதலோபைः வரவரமுனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் அருளிச் செய்த பெரியாழ்வார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்திலே 3ஆம் பத்திலே 10வது திருமொழி 10வது பதிகமான நெறிந்த கருங்குழல் மடவாய் என்கிற பதிகத்தை இன்றைய தினம் நம்ம அனுபவிப்பதற்கு பிராப்தமாக இருக்கிறது. இந்த நெறிந்த கருங்குழல் மடவாய் என்கிற பதிகம் பூர்த்தியாக ராமாவதார அனுபவத்தை கொண்ட பதிகம். பெரியாழ்வார் என்னால் நாம் எல்லோரும் நாம் நன்றாக என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்? அவர் கிருஷ்ணாவதாரத்திலே அதிகமாக ஈடுபட்டவர், கண்ணனையே எப்பொழுதும் நினைத்திருப்பவர், யசோதா பாவனையிலே கண்ணனை குறித்து பல பாசுரங்கள் பாடியிருக்கிறார் என்று எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பெரியாழ்வார் ராமாவதாரத்தை இந்த பதிகத்திலே அவர் அனுபவித்தார் போலே வேறொரு ஆழ்வார் வேறொரு பதிகத்திலே அனுபவிக்கவே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். இந்த பதிகத்திற்கு முன் பதிகம் என்னாதம் தேவிக்கு என்கிற பதிகம். அந்த பதிகத்தில் பெரியாழ்வார் ராமனையும் கண்ணனையும் மாற்றி மாற்றி அனுபவித்தார் என்று பார்த்தோம். ஒரு பாசுரம் ராமாவதாரம், ஒரு பாசுரம் கிருஷ்ணாவதாரம். முதல் பாசுரம் என்னாதம் தேவிக்கு அன் இன்பப்பூ ஈயாதாள் தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வன்னாக புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பரா என்று முதலிலே கிருஷ்ணாவதாரம். உடனே என்வில் வலிகண்டு போவென் எதிர் வந்தான் தன் வில்லினோடும் தவத்தை எதிர்வாங்கி முன்வில் வலித்து முதுபெண் உயிருண்டாம் தன் வில்லின் வன்மையை பாடிப்பர என்று ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்னு இப்படி அனுபவித்தார். அப்படி அனுபவித்தவர்
சரி, ராமாவதாரத்துக்கு அவருடைய நெஞ்சு அப்படியே போனது. இந்த திருமொழியிலே ராமாவதாரத்தை பூர்த்தியாக அனுபவிக்கிறார். இந்த பிரவேசத்திலே மணவாள மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுகிறார். அதாவது எதற்காக இப்படி இந்த அனுபவத்தை பண்ணுகிறார் என்று இந்த ராமாயண கட்டங்களை எல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக காட்டுகிறார். எப்போ அந்த பிராட்டியை ராவணன் கவர்ந்து போனானோ, ராவணன் எடுத்துன்னு போனானே பிராட்டிய தண்டகாரண்யத்திலிருந்து, அதிலிருந்து ஆரம்பித்து அது எந்த கட்டம் என்னால் அது ஆரண்ய காண்டம் முடிகின்ற ஒரு சமயம், அதிலிருந்து ஆரம்பித்து அந்த கட்டம் பூரா அப்படியே ராமாயணத்தினுடைய கதாபாகத்தை விவரித்து, அதற்கு மேலே கிஷ்கிந்தா காண்டத்தை முழுவதும் அந்த கதாபாகத்தை விவரித்து, சுந்தரகாண்டம் பாதி வரை அப்படியே திருவடி லங்கைக்கு போனார். அங்கே எல்லா இடத்தையும் தேடி பார்த்தார். அங்கே அந்த ராவண பவனத்தை எல்லாம் பார்த்தார். பிற்பாடு அசோகவனத்திலே போய் சீதா பிராட்டியை பார்த்தார். அவர் பார்க்கின்ற சமயத்திலே சீதா பிராட்டி ரொம்ப வருத்தம் தாங்க முடியாமல், துக்கம் தாங்க முடியாமல், வேண்யுத்கிரமணம் என்று அந்த தன்னுடைய கூந்தலிலே தானே தூக்கு போட்டுக் கொள்வது, அப்படி ஒரு காரியத்தை பண்ணி உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று பிராட்டி முடிவு செய்து விடுகிறாள். அந்த சமயத்திலே இந்த திருவடியானவர் அங்கே பிராட்டியினுடைய காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக ராமச்சரித்திரத்தை பாட, இது என்ன ஆச்சரியம், இங்கே போய் அசோகவனத்தில் போய் ராமச்சரித்திரத்தை யார் பாடுறா அப்படின்னு பிராட்டி அப்படியே தேடி பார்த்தால், ரொம்ப சிறிய வடிவிலே திருவடி அங்கே எழுந்தருளி இருந்து ராம கதையை பாடிக்கொண்டிருக்கிறார். முதலிலே பிராட்டியை நினைத்து விட்டால் இது ராவணனுடைய வேலைதான், ராவணன் தான் இந்த மாதிரி மாயாஜாலத்தில் ரொம்ப வல்லவன், ஆனால் அவன் தான் ஏதோ ஒரு வானர வடிவிலே, ஏன்னா திருவடி யாருன்னு பிராட்டிக்கு தெரியாது, அவன் தான் ஏதோ ஒரு வானர வடிவிலே வந்து இப்படி ராமனுடைய கதையை பாடி ஏதோ நம்மை மயக்க பார்க்கிறான் என்று ராவணனாகவே பிரமித்து, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணாதப்பா, ஏற்கனவே எனக்கு அடியோட சக்தி இல்லை, ஏன் இப்படி இன்னும் என்னை நலிகிறாய் என்று ராவணனை அப்படியே ராவணன் என்று நினைத்து கொண்டு அங்கே வேண்ட, அப்பொழுது திருவடியானவர் தான் ராமதூதன் என்கிற விஷயத்தை சொல்ல, எப்படி நம்பிக்கை வருவது, ஏன்னா திருவடியை பிராட்டி முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஆனால் அவர் ராமதூதன் சொன்னால் உண்மையாகவே இவர் ராமதூதன் தான் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அதற்கு நம்பிக்கை வர வேண்டுமே. அப்போ நம்பிக்கை வருவதற்காக ராமனுடைய சரித்திரங்கள் சிலவற்றை திருவடி அங்கே சொல்கிறார். அப்படி திருவடி அந்த சரித்திரங்களை எல்லாம் சொன்ன பிற்பாடு பிராட்டிக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது, சரி இவர் ராமனுடைய தூதன் தான் என்று. உடனே பிராட்டி என்ன பண்ணுகிறாள், இவர் மறுபடியும் திருவடி ராமனிடத்திலே போனால் அவர் பார்த்து விட்டு வந்தது பிராட்டியைத்தான் என்று ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். ஏன்னா லங்கைக்கு வரார், அசோகவனத்துக்கு வரார், நான் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் பிராட்டியான்னு எப்படி தெரியும்? ராவணன் இதை போல ஆயிரக்கணக்கான பெண்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், அதில் யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு பிராட்டியை பார்த்து விட்டேன்னு சொல்லிட்டாக்கா அது தப்பா போயிடும். அப்போ தான் பிராட்டியைத்தான் பார்த்தேன் என்ன அனுமான் தெரிந்து கொள்ள வேண்டுமென்னால் பிராட்டி சில அடையாளங்களை, சில தனக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிந்த சில அந்தரங்கமான விஷயங்களை திருவடியிடத்திலே தெரிவிக்க, ரொம்ப சாதாரண அந்த காலத்தில் இந்த தொடர்பு சாதனங்கள்லாம் இல்லாத காலத்தில் இப்படித்தான் அதை பண்ண வேண்டும். ஒரு இடத்துல இருந்து ஒரு தூதர் ஒரு இடத்துல போகிறார் என்னால் இன்னாருடைய தூதர் என்று அவர் தெரிவிக்க வேண்டும் என்னால் அதற்கு என்று சில அடையாளங்களை சொல்ல வேண்டும். சரி, இவர் பார்த்து விட்டு வந்தது, யாரை போய் பார்க்கணுமோ அவரைத்தான் பார்த்து விட்டு வந்தார்னு சொன்னால் அதை நம்ப வேண்டும் என்னால் பார்த்தவர் சில அடையாளங்கள் சில விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும், அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே சொல்ல வேண்டும். இப்படித்தான் அதை பண்ணி ஆகணும். அதனால் தனக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரிந்த விஷயத்தை திருவடி சொல்லவே பிராட்டிக்கு இவன் வந்திருப்பவர் ராமதூதன் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டது. அதே போல தனக்கும் ராமனுக்கு மட்டும் தெரிந்த சில விஷயங்களை பிராட்டி சொல்லவே அந்த விஷயங்களை கொண்டு போய் திருவடி ராமனிடத்திலே மறுபடியும் சொன்னால் அப்போ சக்கரவர்த்தி திருமகனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, சரி இவர் சரியா சீதா பிராட்டியை தான் பார்த்து விட்டு வந்திருக்கிறார் என்ன இருதலைக்குமே அந்த நம்பிக்கை வர வேண்டும்படி அந்த தூதானது அமைய வேண்டும். அதனால தானே ஆஞ்சநேயருக்கு அத்தனை பெருமை திருவடிக்கு. தூது போனார்னு சொன்னால் இந்த தூது போகிற காரியத்தையும் ரொம்ப சாமர்த்தியமாக பண்ண வேண்டும். ஏதோ விஷயத்தை யார்கிட்டையோ சொல்லிட்டு சீதா பிராட்டியை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த தூது போனதுக்கு பிரயோஜனமே கிடையாது. சரியாக சீதா பிராட்டியை பார்க்க வேண்டும், பார்த்து இவள் தான் சீதை என்று அதை நிர்ணயிக்க வேண்டும். நிர்ணயித்த பிற்பாடு இவள் ராமன் சொல்ல வேண்டிய விஷயத்தை எல்லாம்
சீதா பிராட்டியின் இடத்துல சொல்ல வேண்டும். சரி, நான் மறுபடியும் பார்த்துட்டு வந்தது மறுபடியும் ராமனிடத்திலே வந்தால் அடியேன் பார்த்தவள் சீதை தான், பிராட்டி தான் என்று ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக சீதா பிராட்டி சொல்லக்கூடிய சில விஷயங்களை ராமனுக்கு சொல்ல வேண்டும். இப்படி பண்ணால்தான் அந்த தூது போன காரியம் ரொம்ப ஒரு ஸ்லாக்கியமாக கொண்டாடப்படுமே தவிர, ஏதோ போனேன் வந்தேன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அது அத்தனை நம்பிக்கை ஏற்படாது. இந்த கதாபாகம், இந்த கட்டம் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ராமாயணத்தை படித்தவர்கள், ராமாயணத்தை அனுபவித்தவர்கள் எல்லோருக்கும் இந்த கதாபாகம் தெரியும். ஆனால் இந்த ஒரு திருமொழியினுடைய ஒரு பிரவேசம் ரொம்ப ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது. பொதுவாக ஆழ்வார்கள் எல்லாம் எந்தெந்த துறையில் ஈடுபட்டவர்கள் என்று பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகாக திருவநெடுந்தாண்டகம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பட்டியலிட்டு காட்டுகிறார். அப்படி சொல்லும் பொழுது முதலாழ்வார்கள் அவர்கள் பரத்துவத்திலே ஊன்றி இருப்பார்கள். திருமழிசை பிரான் அவர் அந்தராத்மத்தையிலே ஊன்றி இருப்பர். நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றி இருப்பார்கள். குலசேகர பெருமாள் அவர் ராமாவதாரத்திலே ஊன்றி இருப்பர். தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் திருப்பான ஆழ்வாரும் கோயிலிலே ஊன்றி இருப்பார்கள். கடைசியா திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே ஊன்றி இருப்பர். என்ன இப்படித்தான் ஆழ்வார்கள் அவர்களுக்கு இந்த முக்கியமான ஈடுபட்ட துறைகள் என்று பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். இதில் ஒரு விஷயத்தை நாம் இங்கே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இது இந்த பதிகத்தினுடைய பிரவேசத்தில் இல்லை, வேறொரு பதிகத்தினுடைய பிரவேசத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கிறார். அந்த விஷயத்தையும் நாம் இங்கே சேர்த்து அனுபவித்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். திருமங்கை ஆழ்வாரை பற்றி அவன் சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்? திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்திலே ஈடுபட்டிருப்பர். ரொம்ப அர்ச்சாவதாரம் தான் அவர் பாடினது. 80க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள். திருமங்கை ஆழ்வார் மட்டும் மங்களாசாதனம் பண்ணினதே 45-47 திவ்ய தேசங்கள். வாடினேன் வாடின்னு முதல் பதிகம், அதிலேயே அர்ச்சாவதார அனுபவத்தை தொடங்கிவிட்டார். வாலிமாவலத்துன்ற பதிகம் தொடங்கி கிட்டத்தட்ட 900 பாசுரங்கள் 9ஆம் பத்து முடியும் வரை அர்ச்சாவதார அனுபவம் தான். அவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அர்ச்சாவதாரத்தை தவிர மற்ற அனுபவங்களை எல்லாம் நாய்க்கிட என்று இருப்பார் ஒருவர் என்னெல்லாம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார். அர்ச்சாவதாரம் மட்டும்தான் அவருக்கு ஈடுபாடு. மற்ற விபவாவதாரமோ பரத்துவமோ அதெல்லாம் இவருக்கு அடியோட ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் 10ஆம் பத்திலே 2வது திருவாய்மொழி, 2வது திருமொழி, பெரிய திருமொழியிலே 2வது திருமொழி, இரக்கமின்னி எங்கோன் செய்த தீமை அப்படின்ற திருமொழியிலிருந்து ஆரம்பித்து மாத்தமுழா வரைக்கும் எம்பெருமானுடைய விபவாவதாரங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே வருகிறார். என்ன அற்புதமான அனுபவம்! 2 திருமொழிகள், அது ராமாவதார அனுபவம், இரக்கமின்னி ஏத்துகின்னும், அதுக்கு மேலே சந்தமலர் குழல் தாழ பூங்கோதையாய்ச்சி என்ன, இதெல்லாம் யசோதை பாவனையிலே அனுபவித்த பாசுரங்கள். எங்கானும் மீத புதோர் மாயம் உண்டே, அளவண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே என்று கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் அந்த வெண்ணெய் திருடினதற்காக அவன் யசோதையால் கட்டப்பட்டு கிடந்தானே, அதை அனுபவிக்கிறார். அதற்கு மேலே கோபிகைகள் எல்லாம் வந்து கண்ணன் இப்படி வெண்ணெய் திருடினான், அது பண்ணா இது பண்ணான்னு மொத்த பேரும் புகார் சொல்லும் விதமாக ஒரு திருமொழி, மானமுடைத்துங்கள் ஆயர் குலமதனால். மேலே காதில் கடிப்பிட்டு என்று கிருஷ்ணாவதார சரித்திரத்தை ரொம்ப அற்புதமாக அனுபவித்துக் கொண்டு போகிறார். 9-10, அதாவது 900 பாசுரங்கள் பூர்த்தியாக அர்ச்சாவதாரம். 10ஆம் பத்தில் 2ஆம் திருமொழியிலிருந்து பூர்த்தியாக விபவாவதாரம். அந்த 10ஆம் பத்து 11ஆம் பத்தில் அர்ச்சாவதார அனுபவம் எங்கே இருக்குன்னா, தேடி தேடி ஜல்லடை போட்டு ஜலிச்சு தான் பார்க்கணுமே தவிர நேரடியாக அர்ச்சாவதார அனுபவம் கிடைக்கவே கிடைக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல கொங்கார் சோலை குடந்தை கிடந்த மால் அப்படின்னு ஒரு இடத்துல அப்படி போகிற போக்கில் ஆழ்வார் தெரிவித்து விட்டு போவார். ஆனால் பூர்த்தியாக விபவாவதார அனுபவம் தான். அப்போ 9-10 அர்ச்சாவதாரம், 10ஆம் பத்தில் 2வது திருமொழியிலிருந்து விபவாவதார அனுபவம். சரி, ஆனால் 10ஆம் பத்து முதல் திருமொழின்னு ஒன்று இருக்கே, அதில் என்ன அனுபவம்னு கேட்டால் அது அர்ச்சாவதார அனுபவம் தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அர்ச்சாவதார அனுபவம். ஒரு நாள் சுத்தம் அப்படின்ற பதிகம். அந்த ஒரு நாள் சுத்தம்ன்ற பதிகத்தில் ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, முதல் 9 பாசுரங்களிலே 18 திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார். ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முன்னாடி ஒரு திவ்ய தேசம் இருக்கும், பின்னாடியில் ஒரு திவ்ய தேசம் இருக்கும். நெருநல் கண்டது நீர்மலை இன்னு போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே, எண்ணையாருடைய ஈசனை எம்பிரான் தன்னை வேங்கடத் துச்சியில் கண்டுபோய் யாம் சென்னு காண்டும் தன் காவிலே என்று 2 திவ்ய தேசமா ஆழ்வார் அனுபவிப்பார்.
சரி, இது அர்ச்சாவதார அனுபவம் தானே அப்படின்னா இது அர்ச்சாவதார அனுபவம் தான். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அற்புதமாக அந்த பிரவேசத்தில் என்ன சாதிக்கிறார் என்னால், ஏன் இப்படி ரெண்டு ரெண்டாக அனுபவிக்கிறார்? ஒரு திவ்ய தேசத்துக்கு 10 பாசுரங்கள், 20 பாசுரங்கள், 30 பாசுரங்கள், 100 பாசுரங்கள்னு அனுபவித்த திருமங்கை ஆழ்வார் இப்போ என்ன பண்ணுறார்? ஒரே பதிகத்தில் 18 திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார். ஏன் 18 திவ்ய தேசத்துக்கு 18 பதிகம் நிதானமாக அழகாக பாடலாமே, ஏன் அப்படி பாடாமல் இப்படி ஒரு பாசுரத்தில் 2 திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறார் என்னால் ரொம்ப ஆச்சரியமா பெரியவாச்சான் பிள்ளை என்ன அங்கே சாதிக்கிறார்னா, அதாவது ஒரு பெண் இருக்கா. அந்த பெண் கல்யாணம் ஆகி புக்ககத்துக்கு போகிறாள். கல்யாணம் ஆயிடுத்து, வா ஊரில் கல்யாணம் ஆயிடுத்து. அப்படி போகின்ற அந்த பெண் பிள்ளை அவள் என்ன பண்ணுவா, அவள் ஊரில் நிறைய உறவுக்காரெல்லாம் இருப்பாள். அத்தை இருப்பா, மாமா இருப்பார், சித்தப்பா சித்தி நிறைய பேர் இருப்பா. ஒருத்தர் ஆத்துக்காக போய் கல்யாணம் ஆயிடுத்து, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், எங்கள் ஆத்துக்கார ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் ராத்திரியாக போய் சொல்லிட்டு வருவாள். அது வரைக்கும் காத்துன்னு இருப்பா. அவள் சொல்லிட்டு வந்த பிற்பாடு புறப்பட்டு அவளுடைய கணவனுடைய வீட்டுக்கு ஊருக்கு அவள் போய்விடுவாள். இது நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு வழக்கம், இப்போ எப்படி வழக்கம்ன்றது தெரியல நமக்கு. அப்படி அந்த கிரமத்திலே இப்போ திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ண போறார், அவருடைய புக்ககமான பரமபதத்துக்கு போகிறார். அவர் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே மோட்சத்துக்கு போகிறார். அது இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. திருமொழி முடிஞ்சு, திருக்குறுந்தாண்டகம் முடிந்து, திருவழுக்கூத்திரிகை மடல்கள் முடிந்து, திருநந்தாண்டகம் முடிச்சுதான் அவர் போகிறார். ஆனால் அப்படி ஒரு பிறந்தகத்திலிருந்து புக்ககத்திற்கு போகக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எப்படி உறவுக்காரர்களிடத்திலே சொல்லிட்டு போவாளோ அதுபோல அவள் என்ன பண்ணாள், இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், எல்லா திவ்யதேசத்திலையும் அப்படியே சொல்லிட்டு போறார். நான் மோட்சத்துக்கு போகிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு. என்னையாளுடைய ஈசனை எம்பிரான் தன்னை யான் சென்று காண்டும் தன்காவிலே, மாலையாளியை கண்டு மகிழ்ந்து போய் ஞால முன்னியை காண்டும் நாங்கூரிலே, இனி இப்படியே 2 திவ்யதேசமாக அவர் சொல்லிட்டு போறார். அப்படி சொன்ன பிற்பாடு அர்ச்சாவதாரத்தை சொல்லிட்டு போயாச்சே, அதனால மேலே என்ன பண்ண போகிறார், அர்ச்சாவதார அனுபவத்தை எல்லாம் விட்டுட்டு விபவாவதார அனுபவத்தை ஒரு 200 பாசுரங்கள், 170 பாசுரங்கள் இருக்கும். அந்த 170 பாசுரங்கள் எம்பெருமானுடைய விபவாவதார அனுபவத்தை அவர் பண்ண தொடங்கி விடுவார். அதுக்கு மேலே அர்ச்சாவதார அனுபவமே கிடையாது. இந்த விஷயத்தை நாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இங்கே அப்படியே பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த திருமொழியில் கீழே என்ன பண்ணார் பெரியாழ்வார் திருமொழியிலே வண்ணமாடங்கள் சூழ் அதிலிருந்து ஆரம்பித்து 250 260 பாசுரங்கள் கிருஷ்ணாவதார அனுபவம். அதில் கூட கிருஷ்ணாவதார அனுபவம்னா பொதுவாக நம்ம என்ன நினைப்போம், முழுக்க யசோதா பாவனையிலே அனுபவித்திருக்கிறார் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யசோதா பாவனையிலே இருப்பது 230 பாசுரங்கள் தான். வண்ணமாடங்கள் சூழ்லேருந்து தொடங்கி சீலை குதம்பை அப்படின்ற திருமொழி வரைக்கும் யசோதா பாவனை. மேலே தழைகளும் தொங்கலும் அட்டுக்கு விசோத்து பருப்பதமும் நாவலம் பெரிய தீவினில் வாழும், இந்த 3 பதிகமும் அது யசோதா பாவனையிலே அவர் பாடினதென்று. அது திருவாய்ப்பாடியிலே கண்ணனை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாசுரங்கள், அவ்வளோதான் என்று நாம் அப்படி கொள்ள வேண்டும். அப்படிதான் காட்டியிருக்கா வியாக்கியானங்கள். ஆக அப்படி கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தியா அனுபவித்து கொண்டே வந்தார். இப்படி வந்தவர் இந்த 9ஆம் திருமொழி, அதாவது நாம் இதற்கு முன் உபன்யாசத்தில் அனுபவித்த என்னாதன் தேவிக்குன்ற ஒரு திருமொழியில் என்ன ஆழ்வாருக்கு அனுபவம்னா, ஒரு பாசுரம் கண்ணன், ஒரு பாசுரம் ராமன். ஆழ்வாருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்த நிலையிலிருந்து இந்த ஒரு பாசுரம் ராமன் ஒரு பாசுரம் கண்ணன் அனுபவித்தாரோ இல்லையோ, இனிமேல் என்ன பண்ண போகிறார்னா இந்த கிருஷ்ணாவதாரத்தையே விட்டுட்டு ராமாவதாரத்துக்கு போயிட போறார் பெரியாழ்வார். இது என்ன ஆச்சரியம்னா, கீழே பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல என்ன சொன்னோம், பெரியாழ்வாரும் திருமகளாரும் நம்மாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊர்னி இருப்பார்கள் அப்படின்னு பண்ணோம். ஆனால் அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரத்திலே ஊர்னி இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்கள் அவர்கள் ராமாவதாரத்தை அனுபவித்ததை போல் வேறொருத்தர் அனுபவிக்கவில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அனுபவித்திருக்கார். சும்மா ஒரு விஷயம் பார்ப்போம். இப்போ நம்மாழ்வார் அவர் என்ன சொன்னார், அவர் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தையே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் எல்லாம் அவருக்கு கண்ணபிரான் தான், கண்ணனை தான் அவர் முழுக்க அனுபவித்தார்னு இருக்கட்டும். ஆனால் நம்மாழ்வார் ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்னால், எப்போதுமே என்னுடைய சாப்பாடு, அதாவது நம்மாழ்வார் எதை உண்ண வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்னால் அது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே
ஓவாத ஊனாக ஊன் அப்படின்னு தொல்சீர நன்னெஞ்சே ஓவாத ஊனாக உண் என்ன அதையே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையே நான் அனுபவிக்க வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு அவர் சொன்னார். அது யாருடைய சீர், யாருடைய கல்யாண குணம் அப்படின்னு பார்த்தால் அது இன்னொரு பாசுரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அந்த பாசுரத்திலே என்ன சொல்றார், கணநானில் ஓவா தொழிற்சார்கன் தொல்சீர நன்னெஞ்சே. கணைநானில் ஓவா தொழிற்சார்கன் என்னால் எப்படி, யார் அது? அது ராமாவதாரம், ராமபிரான். அந்த ராமபிரானுடைய தொல்சீரை நன்னெஞ்சே, அந்த ராமபிரானுடைய கல்யாண குணங்களையே என்னுடைய நெஞ்சே நீ என்ன பண்ண வேண்டும், அதையே உனக்கு ஊனாக கொண்டு, அதையே உனக்கு சாப்பாடாக கொண்டு நீ அதையே அனுபவிப்பாயாக. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று சொன்னவர் அவர் என்ன சொன்னார், கண்ணனுடைய சீரையே அனுபவின்னு சொல்லவே இல்லை, ராமனுடைய சீரையே அனுபவின்னு சொன்னார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து. தயரதற்கு மகன் தன்னை அன்னி மத்திலேன் தஞ்சமாகவே, வேற யாரிடத்திலும் நான் போகவே மாட்டேன், ராமபிரானை தவிர வேறொருத்தரிடத்திலே நான் போக மாட்டேன்னு சொன்னார். கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ, ராமனை தவிர வேற யாரை கற்க முடியும் அப்படின்னு அப்படி ராமாவதாரத்தை கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று அப்படி பெயர் பெற்ற நம்மாழ்வார் அவர் ராமபிரானை பற்றி ராமாவதாரத்தை அனுபவித்தார் போலே வேற ஒருத்தரும் அனுபவிக்கவில்லைன்னு சொல்றார். சரி, இன்னொருத்தர் யாருன்னா ஆண்டாள். ஆண்டாளுக்கும் ரொம்ப கண்ணபிரானிடத்திலே தான் ரொம்ப ஈடுபாடு. கண்ணனைத்தான் அவள் மணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ராமபிரானை பற்றி அவர் என்ன சொல்லிவிட்டாள், மனத்துக்கினியான்னு சொல். மனத்துக்கினியான்னு கண்ணனை ஆண்டாள் எங்கேயாவது சொல்லியிருக்காளா? இல்லை. பெத்த வெறிதே பெத்த தாய் வேம்பேயாக வளர்த்தாளே, கண்ணன்னா வேப்பங்கட்டின்னு தான் ஆண்டாள் சொன்னான். கிருஷ்ணாவதாரத்திலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆண்டாள் கண்ணனை பார்த்து என்ன சொன்னாள், வேப்பங்கட்டின்னு சொன்னான். ஆனால் ராமனை பார்த்து மனத்துக்கு இனியான், மனசுக்கு இனியவன் சொன்னால் அது ராமன் தான் சொன்னான். அப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்ட ஆழ்வார்கள் அனைவருமே ராமாவதாரத்தை கொண்டாடினா போலே கிருஷ்ணாவதாரத்தை கொண்டாடவே இல்லை. இப்போ இந்த பதிகத்துக்கு வந்தாக்கா, அந்த 9வது பதிகத்தில் ராமாவதாரத்தை அனுபவிச்சுட்டார் இல்லையா, உடனே என்ன எடுத்து பெரியாழ்வாருக்கு, இனிமேல் ராமாவதாரத்தை நல்லா அனுபவிக்கலாமே, கிருஷ்ணாவதாரம் வேண்டி அனுபவிச்சாச்சு, அதை விட்டுட்டு அப்படின்னா இனிமேலுக்கு பார்க்கும் பொழுது நேற்றைய பதிகம் அது ராமாவதார அனுபவம், இன்றைய பதிகம் அனுபவிக்க வேண்டியது அதுவும் ராமாவதார். உடனே அடுத்த பதிகம் கதிராயிரம் இளவி கலந்தரித்தால் ஒத்த நீண்முடியன் எதிரில் பெருமை ராமனை இருக்குமிடம் நாடுகிறேன். மேலே பதிகங்கள்லாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றார், தங்கையை மூக்கும் தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய், அங்க ராமாவதாரம் தான் மேலே பாட போகிறார். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து போய் வானோர் வாழ, அங்க ராமாவதாரம் தான். பெரியாழ்வார் திருமொழியில இந்த 3ஆம் பத்து 9வது பதிகத்திலேருந்து ஆரம்பித்து ராமாவதார பாசுரங்கள், ராமாவதார குணங்களை அனுபவிக்கக்கூடிய பதிகங்கள் அது ரொம்ப அதிகமாக போகிறது. கிருஷ்ணாவதாரம்ன்றது எங்கே இருக்குன்னா இனிமேல் தேடித்தான் பிடிக்கணும். ஏதோ ஒரு பதிகம், மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானோர் பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும். ஏன்னா அப்படி கிருஷ்ணாவதார அனுபவம்ன்றது இனிமேல் குறைச்சலாக தான் இருக்க போகிறது, ராமாவதார அனுபவம் அதிகமாக இருக்க போகிறது. என்ன அப்படி எதுக்காக இத்தனை விஷயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்னால் நினைத்து பார்க்க வேண்டும் என்னால், கிருஷ்ணாவதாரத்திலேயே அதிகம் ஈடுபாடு கொண்ட பெரியாழ்வார் ராமாவதாரத்தை அனுபவித்தார் போலே கிருஷ்ணாவதாரத்தை கூட அனுபவிக்கவில்லை என்று சொல்லணும். இன்னொரு விஷயம், ராமாவதாரத்திலே ஈடுபட்ட ஆழ்வார்கள் கூட பெரியாழ்வார் அனுபவித்தார் போலே இந்த ராமாவதாரத்தை அனுபவிக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பெரியாழ்வார்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மங்களாசாசன பரத்தையிலே ரொம்ப விஞ்சி நிற்பவர். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மங்களாசாசனம் பண்ணிட்டே பெருமாளுக்கு. இந்த பதிகம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய பதிகம் இருக்கிறது, நெறிந்த கருங்குழல் மடவாய், இது கூட ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது மங்களாசாசன பதிகம் என்னே நாம் சொல்லிவிடலாம். இதில் எங்கே நேரடியாக மங்களாசாசனமே இல்லையே சுவாமி, எங்கே எல்லாம் பல்லாண்டுன்னு பாடுறாரா, இல்லை காப்பிடுகிறேன்னு சொல்கிறாரா, மங்களம் உண்டாகட்டும்னு சொல்கிறாரா, எதுவுமே அந்த மாதிரி இல்லையே. இதை எப்படி மங்களாசாசன பதிகம்னு சொல்ல முடியும்னா கொஞ்சம்
ஆராய்ந்து பார்க்கணும். மங்களாசாசனம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ரொம்ப உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கட்டும், பல்லாண்டுன்னு சொல்கிறோம், விஜயி பவான்னு சொல்கிறோம், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், சேமம் உண்டாகட்டும், அந்த சொல்கிற வார்த்தை இருக்கட்டும். அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு ஒரு குறையும் இல்லாமல் எம்பெருமான் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பாவம். இந்த பதிகத்தில் ஆழ்வார் என்ன அனுபவிக்கிறார் என்னால், திருவடியாக தன்னை பாவித்து கொண்டு திருவடி சொல்லக்கூடிய வார்த்தை, ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை எடுத்துக்கொண்டு பெருமாள் பிராட்டியை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறார். பிராட்டியும் பெருமானை பிரிந்து, ராமபிரானை பிரிந்து அசோகவனத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார். ரெண்டு பேருக்கும் ஒரு தரிப்பே இல்லை. இப்போ ரெண்டு பேருக்கும் தரிப்பு ஏற்பட வேண்டும், மனசிலே ஒரு நிம்மதி ஏற்பட வேண்டும் என்னால், அப்போ பிராட்டி அசோகவனத்தில் இன்னும் இருக்கிறாள் அப்படின்றது பெருமாளுக்கு தெரிஞ்சா பெருமாளுக்கு தரிப்பு ஏற்படும். பிராட்டிக்கு பெருமாள் தேடின்னு வந்துட்டு இருக்கார், கிட்ட வந்துட்டார், சீக்கிரமே ராவணனை முடித்து விட்டு நம்மை கை கொள்ள போகிறார் அப்படின்ற விஷயம் பிராட்டிக்கு தெரிந்து விட்டதானால் அவளுக்கு நெஞ்சிலே ஒரு ஆசுவாசம் ஏற்படும். இப்போ இந்த விஷயம் பிராட்டி எங்கே இருக்காருன்னு பெருமாளுக்கு தெரியல, பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பிராட்டிக்கு தெரியல. அதனால இருவருக்குமே தரிப்பே இல்லாமல் இருந்தது. எப்போ திருவடி ராமதூதனாக பிராட்டி இப்படி பிராட்டியை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் பெருமாளிடத்திலே போய் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரோ, அப்பொழுதுதான் அவர்களுக்கு தரிப்பு ஏற்படுகிறது இருவருக்குமே. அப்போ தரிப்பு ஏற்பட்டதுன்னா அதுதான் அவர்களுக்கு மங்களம். அப்போ அதுக்குமே அந்த மங்களத்தை பெருமாளுக்கு கொடுக்க வேண்டும் என்னால் இந்த கட்டத்தை அனுபவித்து பிராட்டிக்கு இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டேன்னு சொன்னா அப்போ பெருமாளுக்கு அது மங்களாசாசனம் தானே, வேற எப்படி அதை கொள்ள முடியும்? ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவா இல்லை நாஸ்திகர்கள் இந்த கேள்வியை கேட்பா. என்ன கேட்பா, என்னமோ ராமர் அழுதார் அப்படின்னு சொல்றீங்களே, பெருமாள் அவர் தான் பகவானுடைய அவதாரம்னு சொல்றீங்களே, அப்படி இருக்க ஒரு பிராட்டியை பிரிந்து அழுதார், அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும், அவருக்கு ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. பிராட்டி எங்க இருக்கான்னு அவருக்கு தெரியாதா? பிராட்டியை காணும்னு வேற அழறாரு, இதெல்லாம் ஒரு நியாயமா? எம்பெருமான் பண்ணக்கூடிய காரியமா என்று சாதாரணமானவர்கள் கேட்பார்கள். ஆனால் அந்த அவதாரத்திலே மெய்ப்பாடு என்ன ஒரு விஷயம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார். அந்த அவதாரத்துக்கு என்ன வேணுமோ என்ன சேருமோ அதைத்தான் பெருமானும் பிராட்டியும் அப்படியே பண்ணுகிறார்களே தவிர, சீதா பிராட்டி இருக்கிறாள், அசோகவனத்தில் இருக்கிறாள் என்று பெருமாளுக்கு தெரியாதான்லாம் கேள்வி கேட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த ராமாயணத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருகதையே இல்லாத போயிடும். ஆக இந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு மங்களம் ஏற்பட வேண்டும் என்னால் பெருமாளுக்கு பிராட்டியை பற்றி தெரியணும், பிராட்டிக்கு பெருமாளை பற்றி அந்த செய்தி தெரிந்தால் இருவருக்குமே அந்த மங்களம் ஏற்பட்டுவிடும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பதிகமானது ஒரு மங்களாசாசன பதிகம்தான். ஏன்னா பெரியாழ்வார்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணுவார், எப்பவும் மங்களாசாசனம் தான் பண்ணுவார். அப்படி அவர் பண்ணக்கூடிய இந்த பதிகம், அவர் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த பதிகமும் மங்களாசாசன பதிகம் என்னே நாம் கொள்வதிலே எந்தவித தடையும் கிடையாது. இந்த பதிகத்தை அனுபவிப்பதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நாம் இந்த அவதாரிக்கையை எல்லோரும் சேவிக்க வேண்டும், இந்த பிரவேசத்தை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். இந்த பதிகத்துக்கு வியாக்கியானம் மணவாள மாமனிகள் தான், 5ஆம் பத்து 4ஆம் பத்து முடியும் வரை மணவாள மாமனிகளுடைய வியாக்கியானம் தான் நமக்கு இருக்கிறது. அப்படி அந்த மணவாள மாமனிகள் வியாக்கியானத்திலே ரொம்ப சுருக்கமாக தெளிவாக எளிமையாக கிட்டத்தட்ட ஆரண்ய காண்டம் கடைசியிலிருந்து ஆரம்பித்து கிஷ்கிந்தா காண்டத்தில் அந்த வாலிவதத்தை சொல்லி அதுக்கு மேலே சுக்ரீவருக்கும் இவருக்கும் நட்பு ஏற்பட்டதுன்னு சொல்லி வருஷா காலம் வந்தது, வருஷா காலம் முடிஞ்ச பிற்பாடு நாம் பிராட்டியை தேடலாம் என்ன சுக்ரீவனை அனுப்பினு, நீ அது வரைக்கும் நீ நாட்டில் போய் போகத்தை எல்லாம் அனுபவித்து விட்டுவான்னு சொன்னது. ஆனால் சுக்ரீவன் மறுபடியும் அந்த வருஷா காலம் முடிந்த பிற்பாடும் வராமல் இருந்தது. இளைய பெருமாளை அனுப்பி அவனை கொஞ்சம் மிரட்டினது. உடனே தாரை அனுப்பி அவன் இளைய பெருமாளை சமாதானப்படுத்தினது. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வானர வீரர்கள் எல்லா இடத்திலிருந்தும் சுக்ரீவன் மகாராஜர் வரவழைத்தது. அதற்கு மேலே அந்த லட்சக்கணக்கான வானரர்களை இந்த பக்கம் இத்தனை பேர் போங்கோ, இந்த பக்கம் இத்தனை லட்சம் பேர் போங்கோ, இந்த பக்கம் இத்தனை லட்சம் பேர் போங்கோன்னு எல்லா திக்குகளையும் அவர்களை அனுப்பியது. குறிப்பாக தெற்கு திக்கிலே லங்கைக்கு திருவடி, அங்கதன், ஜாம்பவான் முதலானவர்களை இந்த பக்கம் தெற்கு திக்கிலே அனுப்பினது. என் சுவாமி, எல்லா திக்கிலையும்
ராவணன் வைத்திருப்பான்னு அவளுக்கு தெரியும். இருந்தாலும் தெற்குல பிராட்டியை வைத்திருப்பது, லங்கையிலே வைத்திருக்கக்கூடியதற்கு தான் அதிகமான ஒரு இது இருக்கு. அங்கதான் வாய்ப்பு அதிகம், அங்க இருப்பதற்கு தான். இருந்தாலும் ராவணனுக்கு எல்லா இடத்துலயும் இடம் இருக்கிறது என்பதற்காக அவ என்ன பண்றா, எல்லா திக்குக்கும் வானரர்களை அனுப்புகிறார்கள். அப்படி இவர்களெல்லாம் அப்படியே தேடிண்டு கடற்கரைக்கு வந்தது. இந்த சம்பாதி என்கிற ஜடாயு மகாராஜருடைய ஒரு கழுகு, அவருடைய அண்ணன் அப்படின்னு சொல்றா. அவருடைய அந்த சம்பாதி வந்து பிராட்டி லங்கையில் தான் இருக்கான்னு சொன்னது. நடுவில் கடல் வந்து இவர்களால் தாண்ட முடியாமல் போய் கடைசியில் யார் தாண்டுவா, எத்தனை தூரம் போக முடியும்னு திருவடிக்கும் தெரியல சரியாவே. தான் தாண்ட முடியுமான்னு அவருக்கு நம்பிக்கையே இல்லை. அது ஏதோ ஒரு சாபம்னு சொல்கிறார். அவருடைய பலத்தை அவரே மறந்து விடுவார், யாராவது ஒருத்தர் நினைவுபடுத்தினால்தான் அந்த பலமானது அவருக்கு நினைவுக்கு வரும்னு ஏன்னா அதையெல்லாம் சொல்லி திருவடி அங்கே இங்கிருந்து புறப்பட்டு மகேந்திரகிரி, அது திருக்குறுங்குடிங்கிற திவ்யதேசம் இருக்கே, அந்த மகேந்திரகிரியிலிருந்து புறப்பட்டு அவர் லங்கைக்கு போவது. வழியிலே பல இடையூறுகள், நிறைய அங்கே ராட்சசர்கள் அவள்லாம் வந்தா, லங்கா தேவதை வந்தா. அவளிடத்துல அவரோட ஒரு சின்ன ஒரு யுத்தம் பண்ணி அவர் என்ன பண்ணார், ராத்திரி வேளையிலே போய் இறங்குகிறார். நேர அந்த லங்கா பிரவேசத்தில் அவர் போகும்பொழுது கிட்டத்தட்ட ராத்திரி வேலை ஆயிடுறது. சரி, இந்த உருவத்தோடு எல்லாரையும் நம்ம போய் தேட முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார், எல்லா லங்கையில எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கிறார். பார்த்தா அவ்வளோ விசேஷமா இருக்கு லங்கை. எப்பேற்பட்ட மாளிகைகள், எப்பேற்பட்ட அப்படியே மணிகளாலே, ரத்னங்களாலே, வைரங்களாலே இழைக்கப்பட்ட மாளிகைகள் என்ன, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எவ்வளவு சௌக்கியமாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், என்ன எத்தனை கேளிக்கைகள், எத்தனை விளையாட்டுகள், நீ எல்லாவற்றையும் அப்படியே பார்த்துட்டே வரார். முடிவாக ராவணனுடைய இந்த பவனத்துக்கு போகிறார். அங்கே புஷ்பக விமானத்தை பார்க்கிறார். எவ்வளோ அழகாக புஷ்பக விமானம் இருக்கிறது, தங்கத்தாலும் வைரத்தாலும் அப்படியே இழைக்கப்பட்டு அதில் பல என்னென்னலாம் வரைஞ்சிருக்கா எல்லாவற்றையும் அவர் புஷ்பக விமான தரிசனம் என்ன அதை பார்க்கிறார். மந்தோதரி முதலான அவர்களையும் பார்த்து இவள் தான் சீதைன்னு ஒரு நிமிஷம் நினைத்து கொடுக்கிறார் திருவடி. ஆனால் அப்புறம் அவள் சீதையா இருக்க முடியாதுன்னு எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சே, சீதா பிராட்டியை காணுமே என்ன, சரி அசோகவனத்திலேயே ஒரு வாட்டி பார்த்துடலான்னு அசோகவனத்துக்கு வருகிறார். அங்கே வந்து இந்த மரத்தில் அவர் கொஞ்சம் ஒழிஞ்சுட்டு பார்க்கிறார். அந்த சமயத்தில் ராவணன் வந்து நிறைய அவளை பிராட்டியை இன்னும் மிரட்டி விட்டு போகிறான். இன்னும் கொஞ்ச நாளில் நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்னால் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு அவன் வந்து ஏதோ சில அப்படி உளறல்களை எல்லாம் உளறி விட்டு போகிறான். 700 ராட்சசிகளை காவல் வைத்திருக்கிறான். அந்த 700 ராட்சசிகளையும் பார்த்து இவளை நன்னா அடிங்கோ, கிள்ளுங்கோ, உதைங்கோ, என்ன பண்ணணுமோ பண்ணுங்கோ, எப்படியாவது அவளை என்னுடைய ஆசைக்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்ன அந்த 700 ராட்சசிகளை அங்கே நியமிக்க. ராவணன் போன பிற்பாடு பிராட்டி என்ன பண்ணுகிறாள், அவள் வேறு வழி இல்லை, அடியோடு முடியலன்னு சொல்லி அவள் என்ன பண்ணுகிறாள், இந்த ராட்சசிகள்லாம் அசந்த ஒரு சமயத்தில் பார்த்து வேண்யுத்கிரமணம் என்று தன் உயிரை தானே மாய்த்து கொள்ளுதல் என்கிற காரியத்திலே அவள் இறங்குகிறாள். ஐயோ, இப்போ கூட நாம் உள்ளே போய் நாம் யாருன்னு சொல்லவில்லை என்னால் இது பெரிய ஆபத்தா போயிடுமேன்னு அந்த சமயத்திலே திருவடி ரொம்ப சின்ன குரல்ல, ரொம்ப இனிமையான ஒரு குரலிலே ராம கதையை, ஆசீத் தசரதோ நாம ராஜா ரதகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு தசரதன் ஒரு ராஜா இருந்தார். அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்தார். அவருக்கு 3 மனைவிகள். அவருக்கு ரொம்ப நாள் பிள்ளையே பிறக்கல. அப்புறம் பிள்ளைகள் பிறந்தன, ராமன் ஒருத்தன அப்படின்னு அந்த கதைகளை எல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பித்த உடனே பிராட்டிக்கு முதலிலே சந்தேகம், இது யாரு, ஒருவேளை ராவணன் தான் நம்ம தன்னுடைய மாயத்தினாலே இப்படி பண்ணுகிறானோ என்று சந்தேகமெல்லாம் ஏற்பட்டு, இல்லை இது வந்து ராமதூதன் தான் என்ன அவள் அந்த ஒரு நம்பிக்கை பிராட்டிக்கு ஏற்படுகிறது. அந்த விஷயத்தை தான் அந்த திருவடி பிராட்டிக்கு சொன்ன அடையாளங்கள், தான் ராமதூதன் என்று அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்னால் அதற்கு அவள் சொன்ன அடையாளங்களைத்தான் பெரியாழ்வார் இந்த பதிகத்திலே அடையாளங்களாக அப்படியே திருவடி வார்த்தையாக இந்த பதிகத்தை அருளி செய்கிறார். இதிலே முதல் பாசுரம், நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்த மணிமுடிச் சனகன் சில இருத்து நினைக்கொணர்ந்ததனி அறிந்து அரசுகளை கட்ட அருந்தவத்தோ நிடவிலங்க செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததுமோர் அடையாளம். இங்கே பெரியாழ்வார் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, நேர மிதிலா நகரத்தில் நடந்த சரித்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து, என்ன ராமன் வந்து வில்லை வளைத்தானே,
சீலா பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக அந்த கதையிலிருந்து அந்த பாகத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். பொதுவாக ராமாயணத்தை எடுத்து பார்த்தால் அங்கே அயோத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆனால் பெரியாழ்வார் இங்கே பிராட்டிக்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறார், நேர அந்த வில்லை முறித்த ஒரு சரித்திரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். நெறிந்த கருங்குழல் மடவாய் என்று நேர அவளை பார்த்து சொல்லக்கூடிய திருவடி சொல்லக்கூடிய வார்த்தை. ரொம்ப நெறித்த கருமையாக இருக்கக்கூடிய கூந்தலை உடைய மடப்பத்தை உடைய பிராட்டியே, நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம். தேவரிற்கு அடியவன் தாசனான அடியேன் பண்ணக்கூடிய ஒரு விண்ணப்பம், விஞ்ஞாபனம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார். செறிந்த மணிமுடி சனகன், அவருடைய இந்த ஜனகராஜா இருக்காரே, அவருடைய திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த கிரீட்டம் அது எப்படி இருக்கிறது, மணிமுடி, பல பல நவ ரத்னங்கள் என்ன, முத்துக்கள் என்ன, எல்லாவற்றால் வைரங்களால் இழுக்கப்பட்ட கிரீடத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். செறிந்த மணிமுடி சனகன் சிலை இருத்து, அவர் கன்யா சுல்கமாக வைத்திருந்த அந்த சிவ தனுசு, அந்த தனுசை சிலை இருத்து அவர் என்ன பண்ணார், நினை கொணர்ந்தது அறிந்து அதையெல்லாம் அந்த வில்லை உடைத்து அவர் உம்மை அழைத்து கொண்டு வந்தார். அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடைவிலங்க செறிந்த சிலை கொடுத்தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். ஒரு வில்லை உடைத்தார். உடனே அங்கே என்ன எடுத்து பரசுராமன் இதில் வந்துட்டார். நீ ஏதோ சொத்த வில்லை உடைச்சிட்டு ஏதோ பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்காய், இது என்னுடைய வில்லை பார், இது எப்பேற்பட்ட வில்லு, விஷ்ணு தனுசு, இதை உடைக்க முடியுமா அப்படின்னு பரசுராமன் கேட்டார். அரசு களை கட்ட 21 தலைமுறையா அத்தனை பேர் கத்திரியர்களையும் கொன்ற அந்த பரசுராமர் அருந்தவத்தோன், பெரிய ஒருவருக்கும் செய்ய ஒண்ணாத தவத்தை பண்ணிய தபஸை உடையவரான அந்த பரசுராமன் அவர் என்ன பண்ணா, இடைவிலங்க நடுவழியிலே வந்து இவா எல்லாரும் கல்யாணம் முடிந்து அயோத்தியைக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அந்த பெரிய அந்த கோஷ்டியை இவர் வந்து தடுக்கிறார். அதை பார்த்த உடனே தசரதனுக்கு அப்படியே பயம் வந்துடுது. ஐயோ பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து மருகசி அப்படின்னு அவர்கிட்ட சரணாகதி பண்ணலான்னு போறார் தசரதன் இவர் சக்கரவர்த்தி. ஆனால் ராமபிரான் என்ன பண்ணார், அந்த சமயத்தில் என்ன வேணும் உமக்குன்னு கேட்டு இந்த வில்லை உடைக்க முடியுமான்னா அந்த வில்லையும் அப்படியே உடைத்து காட்டி விட்டார். காட்டி அந்த பராக்கிரமத்தை பார்த்த உடனே பரசுராமன், ஒருவருக்கும் பயப்படாத பரசுராமன் அப்படியே ராமனுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்து அப்படியே பயந்து ஓடிவிட்டார். அவர் செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். அந்த பரசுராமனுடைய ஒரு தபஸை சிதைத்தாரே ராமன், இது இந்த சரித்திரத்தை உமக்கு நான் அடையாளமாக தெரிவிக்கிறேன். நான் ராமதூதன் என்பதை ஊர்ஜிதம் செய்ய, நான் ராமதூதன் என்ன நான் உமக்கு அந்த நம்பிக்கை ஏற்படும் விதமாக இந்த சரித்திரத்தை அடையாளமாக கூறுகிறேன் அப்படின்னு முதல் பாசுரம். அடுத்தது இரண்டாவது பாசுரம். அதுல ராமனுக்கும் சீதைக்கும், அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அடையாளமாக கூறுகிறார். இல்லை, ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ ராமன் வந்தார், மித்திலைக்கு வந்தார், வில்ல உடைத்தார், வழியில் பரசுராமர் வந்தார். இதெல்லாம் இந்த சரித்திரங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவர் ராமதூதன் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தணும், நம்பிக்கை ஏற்படணும்னு சொன்னால் அப்போ ராமனுக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை ஏதாவது சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த, இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை போய் நான் வந்து சொல்லிட்டு இது ரொம்ப ரகசியமான விஷயம், என்னை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னால் இது என்ன பெரிய ரகசியம், இது எல்லாருக்கும் தெரியுமே. ராமன் மிதிலைக்கு வந்தான், வில்ல உடைத்தான், சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டான்றது எல்லாருக்கும் தெரியும். இதை சொல்வதனாலேயே நீ ராமதூதன் என்ன எப்படி நம்புவது கேள்வி அது தன்னிடையே வந்துவிடும். இப்போ அந்த கேள்வி வரக்கூடாது என்பதற்காக இப்போ என்ன பண்ணுகிறார் திருவடி என்னால், ராமனுக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சரித்திரத்தை இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மலர்கண் மடமானே எல்லியம்போதினி திருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கார்த்ததுமோர் அடையாளம்.
இது ரொம்ப அந்தரங்கமான சரித்திரம். அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம். அல்லி அந்த மலர்கள் எல்லாம் அல்லியம்பூ மலர்கோதாய் நல்லா உள்ளிதழ் விளங்கும்படி அலர்ந்த மலர்களை அணிந்திருக்கக்கூடிய மாலையாயிருப்பவளே அப்படின்னு இங்கே சம்போதம். ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு வரும். அசோகவனத்தில் பிராட்டி 10 மாதம் இதெல்லாம் அழகுபடுத்தின்றாளா? ஒன்றுமே சாப்பிடலன்னு தான் பார்க்குறோம். ஆனால் அவளை போய் என்னமோ அல்லியம்பூ மலர் கோதாய் அப்படின்னு திருவடி சொல்கிறாரு. அப்போ என்ன புஷ்பமெல்லாம் பிராட்டி வச்சுட்டு இருந்தாளா அங்கே அசோகவனத்தில் அப்படின்னா அது அப்படி அபிப்பிராயம் இல்லையா? அல்லியம்பூ மலர் கோதாய் அப்படின்னால் அந்த அல்லியம்பூ மலர் கோதையை அணியக்கூடிய அழகு படைத்த கூந்தலை உடையவளே. ஆனால் அவனுக்கு இப்போ எதுவும் இல்லையே, இப்போ அலங்கோலமாக தான் இருக்கிறாள் பிராட்டி. ஆனால் அப்படி எல்லாவற்றையும் அணிய மாலையா இருக்கும்படி இருக்க வேண்டியவளே அப்படின்னு அபிப்பிராயம் ஆழ்வார். துணை மலர்கண் மடமானே. அந்த பிராட்டியினுடைய கண்ணழகு என்னன்னா 2 தாமரை மலர் போன்ற கண்களையும் மடப்பத்தையும் உடைய மான் போன்றவளே. துணமலர்கண் மடமானே அடிபணிந்தேன் விண்ணப்பம். தேவருடைய திருவடிகளிலே அடியேன் பண்ணக்கூடிய இந்த விஞ்ஞாபனம் பணிந்து செய்யக்கூடிய இந்த விண்ணப்பத்தை கேட்டருளாய். நான் சொல்லுகேன் கேட்டருளாய். இந்த ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். என்ன நடந்தது ஒரு காலத்திலே? எல்லியம்போது இனிதிருத்தல். எல்லியம்போது என்னால் ஒரு எல்லி என்னால் இந்த இராக்காலம் ராத்திரி வேளையிலே இனிதிருத்தல். பெரும்பாலும் தேவரீருமாக அப்படி இனிமையாக ஒரு இடத்துல ஏகாந்தமாக அந்தப்புறத்திலே இருந்த பொழுது இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். ரொம்ப அழகான ஒரு சரித்திரம் இது. என்ன பண்றா? பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஏதோ விளையாட்டு நடந்துட்டு இருக்கிறது. அந்த சமயத்திலே ஒரு ஊடல் ஏற்பட்டு என்ன பண்ணுகிறாள் பிராட்டி? ஒரு மல்லிகை பூ சரத்தாலே பெருமாளுடைய கையை அப்படியே கட்டி போட்டு விடுகிறாள். இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம். பிராட்டியை என்ன பண்ணி விடுகிறாள்? பெருமாளை ஒரு மல்லிகை சரத்தாலே அப்படியே ஒரு இடத்துல கட்டி வைத்து விடுகிறாள். பெருமாளை என்ன பண்றார்? அது ஒரு ஊடல் ரசம் இல்லையா? அதை ஒரு நிமிஷம் அறுத்துட்டு போக முடியாதா? ஆனால் என்ன பண்ணுகிறார்? அது பிராட்டி கட்டின ஒரு கட்டி போட்ட ஒரு மல்லிகை சரம் என்பதனாலே அவர் என்ன பண்ணுகிறார்? அதை அறுத்துண்டு போக அப்படியே சக்தியத்தவள் போலே அவன் என்ன பண்ணுகிறான்? அங்கேயே கிடந்து இருக்கிறான். இனி இந்த சரித்திரத்தை ஒரு அடையாளமாக தெரிவிக்கிறார். இப்போ இந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா? வில்லை முறித்த சரித்திரத்தை போல இது என்ன பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரமானால் இந்த சரித்திரம் வேற யாருக்குமே தெரியாது. வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதில் என்ன விசேஷம் காட்டுவான்னா இந்த சரித்திரம் வால்மீகிக்கு கூட தெரியாது. ஏன்னு கேட்டால் இந்த சரித்திரம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு நாள் அந்த புறத்தில் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் விளையாட்டு ஏற்பட்டு ஒரு மல்லிகை சரத்தாலே பிராட்டி பெருமாளை கட்டினாள் அப்படின்ற சரித்திரம் வால்மீகி ராமாயணத்தில் கிடையவே கிடையாது. அப்படியா? வால்மீகி ராமாயணம் தானே சுவாமி நமக்கு எல்லாம் பிரமாணம். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத கூட ராமாயணத்தில் இருக்குன்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா? வால்மீகி ராமாயணத்தில் இல்லாததை போய் இங்கே பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரே. அப்போ பெரியாழ்வார் கதை தெரியாமல் சொல்கிறாரா? இல்லை இந்த கதையை நாம் தள்ளிவிடலாமா? வால்மீகி ராமாயணத்துக்கு பொதுவாக ஒரு கதை ராமாயணத்தில் சொல்கிறா, இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லாதது இல்லை வால்மீகி ராமாயணத்துக்கு விரோதமானதுன்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கிறதே இல்லை. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கான்னு கேட்போம். அப்படிதான் நேரம் நம்ம கேட்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராமலிங்க பிரதிஷ்டைன்னு ஒன்று சொல்கிறோம். உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ராமலிங்க பிரதிஷ்டைன்றது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கான்னு கேட்போம். இல்லை, பின்னால் வேற ஏதோ ராமாயணத்தில் தான் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பிரமாணம் கிடையாது சுவாமி, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அப்போ நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பெரியாழ்வார் என்ன பண்ணுகிறார்? வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு நடந்ததாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறாரே. அப்போ இந்த பாசுரத்தை தள்ளிடலாமா? இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னா என்ன சமாதானம் காட்டுகிறார்கள் என்னால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சமாதானம். வால்மீகி ராமாயணம் பண்ணினாரே, யாருடைய அனுகிரகத்தால பண்ணினார்? எல்லாருக்கும் தெரியும், பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலே அவர் பண்ணார். பிரம்மா அவருக்கு வால்மீகிக்கு ஒரு வரம் கொடுத்தார். அசிதம் பாஷிதம் செய்வ கதிரியாயச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீரியேன யதாவது சம்பிரபஷ்யதி. என்ன நடந்ததோ ராமனுடைய இதில் என் வாழ்க்கையில் என்ன நடந்தோ, அசிதம் பாஷிதம் செய்வ, சிரிச்சது பேசினது, அவர் என்னென்ன பண்ணாரோ எல்லாம்
அவர் என்னென்ன சேஷ்டிதங்கள் பண்ணாரோ எல்லாமே உமக்கு தர்ம வீரிய ஞானத்தாலே அவளை என்ன உமக்கு எல்லாம் அது தெரியும், அதை அப்படியே நீ எழுதி வையும் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அந்த பிரம்மாவனுடைய அனுகிரகத்தாலே பெற்ற ஞானத்தினாலே வால்மீகி இப்படி ராமாயணத்தை இயற்றினார். ஆனால் பெரியாழ்வாருக்கு ராமாயணம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பிரம்மா சொன்னாரா இல்லை வால்மீகி சொன்னாரான்னா இவாள்லாம் சொல்லலை. எம்பெருமான் அளித்த மயர்வர மதிநலத்தினாலே ஆழ்வார் இத்தனை சரித்திரங்களையும் ஆழ்வார்கள் தெரிந்து கொண்டார்கள். அப்போ பிரம்மான்றவன் ஒரு க்ஷேத்திரஜன், என்ன இருந்தாலும் ஒரு ஜீவாத்மா, அவனுடைய ஞானம் அளவு பட்டதாத்தான் இருக்கும். அவனுடைய ஞானத்துக்கு என்னென்ன தெரியுமோ அதைத்தான் அவன் அப்படி வால்மீகிக்கு வரமாக கொடுத்தான். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வஜன் இல்லையா? அப்போ அவர் கொடுத்த மயர்வர மதிநலத்தினாலே ஆழ்வார் இதை தெரிந்து கொண்டார்னு சொன்னால் அப்போ என்ன சொல்லணும் நாம? இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை என்னாலும் பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அப்போ பெருமாளுடைய மயர்வர மதிநலத்தினாலே இவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. அப்போ வால்மீகி ராமாயணத்தில் இல்லைன்னு சொன்னாலும் ஆழ்வார் சொன்னது தான் பிரமாணம். ஏன்னா வால்மீகி கொஞ்சமாக தான் தெரியும். இன்னும் ஒரு சமாதானம் கூட சொல்லுவாள். பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்தில் ஒரு ராமாயணம் இருக்குது, அது ஏதோ 100 கோடி ஸ்லோகம் கூட என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாள். இப்போ ராமாயணம்ன்றது 24,000 ஸ்லோகங்கள். அது 100 கோடி ஸ்லோகத்தை நம்ம யார் வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி 24,000 ஸ்லோகம், சரி இதுவே நமக்கு வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் நமக்கு கொஞ்சம் எளிமையாக்கி குறைச்சி கொடுத்துருக்குறார். ஒருவேளை அந்த 100 கோடி ராமாயணத்தில் போய் பார்த்தா இந்த சரித்திரம் இருக்கும். பெருமாளுடைய மயர்வர மதிநலத்தினாலே ஆழ்வார் இதை அனுபவித்தார்னு சொல்லிட்டா அதுக்கு மேலே கேள்வியே கிடையாது. இப்படி இந்த 2வது பாசுரத்திலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு அந்தரங்கமான சரித்திரத்தை சொல்லி அந்த நம்பிக்கையை ஊட்டுகிறார் இங்கே திருவடி என அதைத்தான் இந்த 2வது பாசுரத்திலே பார்க்கிறோம். அடுத்தது 3வது பாசுரம். அவர் சொல்லக்கூடிய அடையாளம் வனவாசம் போகக்கூடிய ஒரு சரித்திரம். கலக்கியமா மனத்தனடாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய, குலக்குமரா காடுரைய போவென்று விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கேகியதோர் அடையாளம். வனவாச சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலக்கிய மனத்தனடாய், மாமனத்தள் அப்படின்னா ரொம்ப பெரிய மனசு. கைகேயிக்கு என்ன பெரிய மனசுன்னா, நாளைக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு பண்ண பிற்பாடு எதையோ ஒன்று பண்ணி ராமனை காட்டுக்கு அனுப்புகிறாளே, எவ்வளோ பெரிய மனசு அவளுக்கு. தாய்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம் பெரியாழ்வர். கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட. இந்த கைகேயானவள் என்ன பண்ணுறார்? சக்கரவர்த்தியினிடத்திலே ஒரு வரத்தை 2 வரத்தை கேட்கிறாள். ஒன்று, ராமன் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும், என்னுடைய பிள்ளையான பரதன் அவன் இந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகத்தை அவனுக்கு பண்ண வேண்டும் அப்படின்னு 2 வரம் சக்கரவர்த்தியினிடத்திலே கேட்கிறார். உடனே அவர் என்ன சொன்னார்? ஐயோ இப்போதான் நான் சொன்னேன், நான் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டேனே, என்னுடைய வாக்கு நான் மீறினது கிடையாது, சத்தியவா அதாவது சத்தியமே பேசக்கூடியவன் எனக்கு பேர் இருக்கிறது, நான் சொன்ன சத்தியத்திலிருந்து மீறமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். உடனே கைகேயி என்ன கேட்கிறாள்? அப்போ இப்போ சொன்ன சத்தியத்தை மீறமாட்டேன்னு சொன்னா எனக்கு என்னைக்கோ 2 வரம் கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணிடு, அந்த சத்தியத்திலிருந்து நீர் மீறலாமா? அந்த சத்தியத்தை மீறலாமா? அதனால முதலிலே நீ பண்ணி கொடுத்த சத்தியம் எனக்கு தான், அதனால நீ என்னுடைய சத்தியத்தை என்னுடைய வரத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கலக்கியமா மனத்தனளாய் கைகேயி வரம் வேண்ட, மலக்கிய மனத்தனாய், ரொம்ப வேற வழியே இல்லை, சத்தியவா வாக்குன்னு சொல்லி அதை சொல்லியே அவள் என்ன பண்ணிட்டா, நீ வாக்கு தவறாதவன், எனக்கு வரத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும்னு மன்னவனும் மறாதொழிய மறுக்க மாட்டாமல் அப்படியே அவன் என்ன பண்றான், சோகித்து கிடக்க. மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய. உடனே சுமத்திரனை அனுப்புகிறார். பெருமாள் பெருமாளை கூட்டிட்டு வான்னு சொல்றான். பெருமாளை கூட்டிட்டு வான்னு சொன்னா பெருமாள் நாளைக்கு பட்டாபிஷேகம்ன்றதுனால அவர் வபனமெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு உண்டான தீட்சைகள்லாம் ஆரம்பித்து எல்லாம் சித்தமாக இருக்கிறார். அதுக்கு என்னென்ன பண்ணணும், உபவாசம் இருக்கிறது, அது இது எல்லாத்தையும் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பாதி தீட்சையிலே பாதி விரதத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை அழைத்து என்ன பண்ணுகிறார்கள்? இப்போ கார்த்தால உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் சொன்னமே, அது கிடையாது, நீ வனத்துக்கு தான் போக வேண்டும், 14 வருஷம் வனத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்ற. ஆனால் பெருமாள் அதை பற்றி ஐயோ என்ன இது, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூப்பிட்டு பட்டாபிஷேகம்னு சொன்னீர்,
இப்போ கூப்பிட்டு வனவாசம் சொல்றீர், அதெல்லாம் முடியாது. எனக்கு கொடுத்த சத்தியம் என்ன ஆறுது? எனக்கு பட்டாபிஷேகம் சொல்லி நான் எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பித்து விட்டேன், இப்போ போய் நான் மாத்துறதா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாரா பெருமாள்னா? இல்லை இல்லை, ராஜ்யம் வா வனவாசோவா வனவாசோ மகோதயா. இன்னைக்கு ராஜ்யமா இருந்தா என்ன, வனவாசமா இருந்தா என்ன? பா, நானே ரொம்ப நாளா எங்கேயாவது வெளியில தப்பிச்சு போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே இங்கே ராஜாவுடைய பிள்ளைன்னு வைத்து ஒருத்தருமே வந்து என்னை பார்க்க முடியாதபடி எவ்வளோ கட்டுங்காவலமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ரொம்ப எந்த தொந்தரவும் இல்லாமல் 14 வருஷம் நிம்மதியா காட்டுக்கு போகிறேன்னு சந்தோஷமா அவர் புறப்பட்டு விட்டார். குலக்குமரா காடுரைய போவென்று விடை கொடுப்ப உடனே என்ன எடுத்து பெருமாளை பிரிந்து இருப்பாரா இளைய பெருமாள்? அவரும் கூடவே நானும் பெருமாளுக்கு முன்னாடி மரவுரி ஜடாமுடி எல்லாம் தரித்து கொண்டு அவர் வந்து விட்டார். இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது ஓர் அடையாளம். இந்த விஷயங்கள்லாம் கூட பார்த்தால் இது உள்ள இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ பெருமாள் காட்டுக்கு வந்தார், கைகை வரம் வேண்டினா அப்படின்னா, கலக்கியமா மனத்தனடாய். அவர் எப்படி யாரால கலைக்கப்பட்ட மனசு? கூனியாலே, இந்த மந்திரையாலே கலைக்கப்பட்ட மனசை உடையவளான கைகேயி கலக்கியமா மனத்தனடாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரைய போவென்னு விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம் என்று 3வது பாசுரத்தை அப்படி அந்த வனவாச சரித்திரத்தை சொல்லி ஒரு அடையாளமாக தெரிவித்தார். அடுத்தது 4வது பாசுரம். வனவாசத்துக்கு புறப்பட்டா அடுத்தது என்ன? குகனோடு கொண்ட தோழமை இல்லையா? அந்த குகனோடும் ஐவரானோம் அப்படின்னு சொன்னாரு. குகனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டாரே பெருமாள். அந்த விஷயத்தை 4வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். வாரணிந்த முலமடவாய் வைதேவி விண்ணப்பம் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். வாரணிந்த முலைமடவாய், அழகா அவருடைய அந்த அழகை வர்ணிக்கிறார். இப்படி ராமபிரான் அனுபவிக்க வேண்டிய அந்த ஸ்தனங்களை உடைய பிராட்டி, ஆனால் ராமபிரானுடைய அனுபவம் இல்லாமல் அப்படி வாடி கிடக்கிறது. வாரணிந்த முளை, கச்சை அணிந்த முளையை உடைய மடப்பத்தை உடையவளான பிராட்டி வைதேகி. வைதேவி என்னால் விதேகராஜனுடைய ஜனகராஜனுடைய பெண்ணே வைதேவி. தேரணிந்த அயோத்தியர்கோன், அவர் என்ன பண்ணார்? ரொம்ப பல பல தேர்களாலே அலங்கரிக்கப்பட்ட அயோத்தியில் உள்ள எல்லோருக்கும் சுவாமியான அந்த பெருமாள், அந்த பெருந்தேவி கேட்டருளாய். நான் பெருமாளுடைய பெருமைக்கு தக்கதான தேவியே. பெருமாளுக்கு ராகவோர்கதி வைதேகி தஞ்சேயம் அசிதேக்ஷணா அப்படின்னா ராகவனுக்கு வைதேகி, வைதேகிக்கு ராகவன் என்று சொல்லும்படி அப்படி பெருந்தேவி, பகவானுடைய பெருமைக்கு தக்க தேவியான பிராட்டியே, ராமபிரானுடைய பெருமைக்கு தக்க தேவியான சீதா பிராட்டியே, அடியேனுடைய விண்ணப்பம் கேட்டருளாய். கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில், கூர்மையுடைய வேல் தொழிலிலே வல்லவனான கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும். அந்த குகனோடு அவர் என்ன பண்ணான்? குகன்றவன் எப்படிப்பட்டவன்? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி. அவன் ஏழை, ஏதலன், அவன் கீழ்மகன், அவன் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன், ஞானம் இல்லாதவன், கொடுந்தொழில் புரிபவன். அந்த பாசுரத்திலே வியாக்கியானத்தில் காட்டும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை என்ன காட்டினார்னா, இந்த 3 குறைகளை சொன்னார். ஏழைன்னு ஒரு குறை, ஏதலன்னு ஒரு குறை, கீழ்மகன் ஒரு குறை. இந்த 3 குறையிலே ஒரு குறையை பார்த்தாலே அவன் விடத்தக்கவன், அவனை விட்டுடலாம். ஏழை நினைச்சாலும் விட்டுடலாம், ஏதலன் நினைச்சாலும் விட்டுடலாம், கீழ்மகன் நினைச்சாலும் விட்டுடலாம். ஆனால் 3 குறையும் இருந்தாலும் கூட அவனை என்ன பண்ணார் பெருமாள்? உகந்து தோழன் நீ அப்படின்னு சொன்னார். நீ என்னுடைய சமசகா, என்ன நீ என்னுடைய தோழன், உற்ற தோழன்னு சொன்னார். தம்பியாவும் ஏற்றுக்கொண்டார்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குகனோடும் கங்கை தன்னில், கங்கை கரையிலே உள்ள அந்த சிருங்கிபேரபுரத்திலே அவர் என்ன பண்ணினார்? சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். அவளை பார்த்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி. என்னுடைய தம்பி யாருன்னா உனக்கு தம்பி. என்னுடைய மனைவியான சீதா பிராட்டி இருக்கிறாளே, அவள் உனக்கு தோழி. மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் ஒழிந்திலை.
நீ எனக்கு உற்ற தோழன் உகந்து தோழன், நீ எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா என்று திருமங்கையாழ்வார் இந்த குகனுடைய சரித்திரத்தை அனுபவித்தார். அதையெல்லாம் நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் என்ன. அப்படி இந்த குகனுடைய குக சக்கியம் அந்த விஷயத்தை அடையாளமாக தெரிவித்தார். அடுத்தது 5வது பாசுரத்திலே பரத சரணாகதி அதை பற்றி ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். சித்திரகூடத்திலே இவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் பரதன் என்ன பண்ணுறான், அவன் அதாவது ராமன் காட்டுக்கு போன பொழுது பரதன் அயோத்தியில் இல்லை, அவன் மாமாவுடைய இல்லத்தில் இருக்கிறான் கேகய தேசத்திலே. அங்கிருந்து இப்போ தசரதரும் மாண்டார் அப்படின்றதுனால நாடு அநாஜகமாக இருக்கக்கூடாது, யாராவது ஒருத்தர் அரசாள வேண்டுமே. இப்போ ராமனும் இங்கே புறப்பட்டு விட்டான். சரி, உடனே பரதனை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தார்கள். இப்போ பரதனுக்கு இங்கே பார்த்தா என்ன நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. சரி, நடந்தது அவனுக்கு எல்லாம் சொல்லி அவனை ராஜன்னு சொன்னான் கைகேயி. சொன்ன உடனே அவன் மூர்ச்சித்து விழுந்தான். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்து, ஐயோ நான் ராஜனா, நான் போய் ராஜாவாக இருக்க முடியுமா? ராஜ்யஞ்ச அகம்ச ராமஸ்ய, ராஜ்யமும் ராமந்து தான், நானும் ராமனுடைய சொத்து. ஒரு சொத்து இன்னொரு சொத்து ஆள முடியுமா? ஒரு சொத்து இன்னொரு சொத்து ஆள முடியும்னா நான் ராஜ்யத்தை ஆடுவதை காட்டிலும் ராஜ்யம்தான் என்னை ஆளட்டுமே என்னெல்லாம் அவன் பலவாறாக பேசினான். உடனே இந்த அனர்த்தத்தை போக்க வேண்டும் என்னால் ராமன் இருக்குமிடம் தேடி போய் எப்படியாவது ராமனுடைய திருவடிகளிலே விழுந்து ராமனை மறுபடியும் நாட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ன. அவன் என்ன பண்றான், நான் மட்டும் போனா அவர் என்ன பண்ணுவார் பெருமாள், நான் மட்டும் போனா என்னுடைய வார்த்தையை தட்டி விடுவார். அதனால என்ன பண்ணலான்னா, இந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் எல்லாரும் பௌர ஜனங்கள் மொத்த பேரையும் கூட்டிட்டு போயிடலாம். அது மட்டுமா, யானை குதிரை மாடு ஆடு மாடு காலாட்படை எல்லாரையும் கூட்டிட்டு போறான். என்னுடைய ஒருத்தனுடைய பிரார்த்தனையை அவர் செவிசாய்க்கவில்லை என்னாலும் இத்தனை பேர் சேர்ந்து அழுதார், ராமன் செவிசாய்ப்பாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லி மொத்த பேரையும் அவன் கூட்டிட்டு அவன் ராமன் இருக்குமிடம் தேடி வந்தான். எங்க வந்தான், சித்திரகூடத்துக்கு வந்தான். அங்க அந்த பரத சரணாகதி கட்டத்தை இங்கே விவரிக்கிறார் 5வது பாசுரத்திலே. மானமரும் எண்ணோக்கி வைதேவி விண்ணப்பம் கானமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து தேனமரும் பொழிற்சாரல் சித்திரகூடத்திருப்ப பான்மொழியாய் பரதநம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம். மானமரும் எண்ணோக்கி, கீழே பார்த்தமே, மாழைமான் மடநோக்கி, மான் போலே பார்வையை உடைய மான் பேடை போன்ற மெல்லிய நோக்கை உடையவளான வைதேவி. மானமரும் எண்ணோக்கி வைதேவி விண்ணப்பம், அடியேன் செய்யக்கூடிய இந்த விஞ்ஞாபனத்தை கேட்டருளாய். என்ன, கானமரும் கல்லதர் போய் அப்படின்னு இந்த காடு நிறைந்திருக்கக்கூடிய கல் நிறைந்து கிடப்பதான வழியிலே போய் எழுந்தருளி, கானமரும் கல்லதர் போய் காடுரைந்த காலத்து, வனவாசத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சமயத்திலே சித்திரகூடத்திலே பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்கிறார்கள். தேனமரும் பொழிற்சாரல் சித்திரகூடத்திருப்ப, ரொம்ப தேன் நிறைந்த சோலைகளோடு சேர்ந்த அந்த சித்திரகூடம், அந்த சித்திரகூட பர்வதத்திலே இருப்ப எழுந்தொழிருக்க செய்தே பரதநம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம். இங்கே பரதன் வந்தான். பரதன் வந்து அவன் பெரிய சரணாகதியை அங்கே பண்ணினான். அவன் பண்ணி உடனே நாட்டுக்கு எழுந்துள்ள வேண்டும் என்று பெருமாளத்திலே பிரார்த்தித்தார். ஆனால் பெருமாள் அந்த சரணாகதியை என்ன சொல்றது, கொள்ளவில்லைன்னு சொல்ல முடியுமானா ஏற்றுக்கொண்டார். ஆனால் சரணாகதி உடனே பலிக்கவில்லை. சரணாகதினா அது பலித்தே ஆக வேண்டும்னு சொல்றார். அப்போ பரத சரணாகதி பலிக்கலையே சுவாமி, அதுக்கு பலன் கிடைக்கலையே சுவாமின்னா, பலன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைத்தது. ஏன்னா அதற்கு முன்னாடி தேவர்களுடைய சரணாகதியை பெருமாள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக சகிதேவை உதீர்ணஸ்ய ராவணஸ்ய அவதார்த்திபிகி, ராவணனை வதம் பண்ண வேண்டும் என்று தேவர்கள் எல்லாம் ஏற்கனவே சரணாகதி பண்ணியிருக்கிறார்கள். அப்போ அந்த சரணாகதியை நிறைவேற்றுவதற்கு ஆரம்பித்து விட்டார் பெருமாள். அப்போ நடுவில் வந்து பரதாழ்வான் சரணாகதி பண்ணினா அப்போ அந்த சரணாகதி வீணா போயிடுமே. அதனால தேவர்களுடைய சரணாகதியை நிறைவேற்றின பிற்பாடு உன்னுடைய சரணாகதியை நிறைவேற்று, நிச்சயமா நாட்டுக்கு வரேன், சரியா 14 வருஷம் என்னைக்கு முடிகிறதோ அன்னைக்கு நான் நாட்டுக்கு வந்து விடுவேன், அது வரைக்கும் என்னால் வர முடியாது என்று பல பல காரணங்களை எல்லாம் அங்கே ராமபிரான் பரதாழ்வானுக்கு நிறைய தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அந்த தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இன்னும் நாட்டை நீ கொஞ்சம் ஜாகிரதையா
நீ என்னென்னா பார்த்துக்க வேணும், என்னென்ன எப்படிஎன்ன பண்ணணும், ரகசியமாக என்னென்ன பண்ணணும், சதசியமாக என்னென்ன பண்ணணும் என்று நிறைய உபதேசங்களை எல்லாம் ராமபிரான் பரதாழ்வானுக்கு தெரிவிக்கிறார். தெரிவித்து அவனை நீ நாட்டுக்கு மறுபடியும் போயிடு, அராஜகமாக நாடு இருக்கக்கூடாதுன்னு அவனை அனுப்பி வைக்கிறார். அந்த சமயத்தில் பரதாழ்வான் என்ன வருத்தம்தான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், 6 ரோகரதம் கிருஷ்டஹா என்ன அவன் தேருக்கு தேர் மேலே சந்தோஷமாக ஏறி போனான். என்ன சந்தோஷம் அப்படின்னா, சரி பெருமாளை கூட்டிகிட்டு வரணும்னு பார்த்தோம், அது கிடைக்கல. ஆனால் நமக்கு குறைஞ்சபட்சம் அந்த பாரதந்திரியத்தை அனுஷ்டிப்பதற்காக வாய்ப்பு கொடுத்தாரு. பெருமாள் சொன்னதை கேட்டோமே நான் தான். இளைய பெருமாளை காட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னார் பெருமாள். ஆனால் பாரதந்திரியம் அவர் அதை அனுஷ்டித்தாரா கேட்டாரான்னா கேட்கல. சேஷத்துவம் தான் முக்கியம்னு சொல்லி பெருமாள் பின்னாடி வந்துட்டார். பெருமாள் சொன்னதை கேட்கல. ஆனால் பரதாழ்வான் அவருக்கு சேஷத்துவம் தான் முக்கியம்னு தெரியும், ஆனால் பாரதந்திரியம் அதை காட்டிலும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு தான் பெருமாளை பிரிய வேண்டி இருந்தாலும் சரி பெருமாள் சொன்னதையாவது கேட்டோமேன்னு சொல்லி சந்தோஷமாக அவர் புறப்பட்டு சென்றார் என்று பார்க்கிறோம். அப்படி பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் என அந்த பரத சரணாகதியை சொல்லி ஒரு அடையாளம் தெரிவிக்கிறார். அடுத்தது 6வது பாசுரம் காகாசுர சரித்திரத்தை இங்கே திருவடி தெரிவிக்கிறார். நிறைய விஷயங்கள் ஆட்சேப சமாதானங்கள்லாம் இதில் இருக்கு. ரொம்ப அழகான ஒரு பாசுரம். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின் அபயமென்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட. சித்திரகூட பர்வதத்திலே பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இங்கே ரமித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அந்த இந்திரனுடைய பிள்ளையான ஜெயந்தன் அவன் ரொம்ப காக்கையினுடைய வடிவிலே வந்து பிராட்டியினுடைய திருமுலை தடங்களை தீண்டி விடுகிறான். அது திருமுலை தடங்களில் இருந்து ரத்தம் பிரவகிக்கும்படி செய்து விடுகிறான். அது பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமா மாறி மாறி ஒருத்தர் மடியிலே ஒருத்தர் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சரித்திரத்தை பார்த்தா பெருமாள் மடியில பிராட்டி மடியிலே பெருமாள் மடியிலே பிராட்டி கொஞ்ச நேரம் படுத்து கொண்டிருக்கிறாள். சரி மாறி அதுக்கப்புறம் பிராட்டியினுடைய மடியிலே பெருமாள் உறங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த காக்கை வருகிறது. பிராட்டி ஏதோ பண்ணி ஓட்ட பார்க்கிறாள். அவளால் ஓட்ட முடியலன்னு பெருமாள் என்ன சொல்றார், ஐயோ ஒரு காக்காயை கூட உன்னால் ஓட்ட முடியலையேன்னு கிட்டெல்லாம் பண்றார். அதுக்கப்புறம் பெருமாள் பிராட்டியினுடைய மடியிலே சயனித்து கிடக்கும் பொழுது அவன் என்ன பண்றான், ரொம்ப வேகமா பிராட்டியை தீண்டு விடுகிறான். ரத்தம் பிரவகிக்கிறது. அப்படியே அந்த ரத்தம் பட்டு பெருமாள் எழுந்துக்கிறார். எழுந்த உடனே யாரா அது அஞ்சுதல பாம்போட விளையாடுறது அப்படின்னு கோபத்தோட கீழே கடந்த ஒரு புல் எடுத்து அவர் என்ன பண்ணார், அப்படியே பிரம்மாஸ்திரமாக பிரயோகம் பண்ணினார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்றோமே, அது இங்கேருந்து தான் வந்தது. புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை ஆவாகனம் பண்ணி பிரயோகம் பண்ணார். பண்ணின உடனே அவன் என்ன பண்ணுகிறான், அந்த ஜெயந்தன்றவன் யாராவது இந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து நம்மை காப்பாற்ற மாட்டாளான்னு அவன் என்ன பண்றான், ஒவ்வொருத்தர இந்திரனுடைய வீட்டுக்கு போறான். இன்னும் என்னென்ன தேவதைகள் உண்டோ எல்லாருடைய வீட்டுக்கும் அவன் போய் பார்க்கிறான். எல்லாரும் என்ன சொல்றா, ஐயோ ராமனுடைய பிரம்மாஸ்திரமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் கதவை சாத்தி விடுகிறார்கள். அவன் என்ன பண்றான், மறுபடியும் எல்லா உலகத்தையும் அனைத்துலகம் திரிந்தோடி அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா உலகத்துக்கும் போய் பார்த்துட்டு தன்னை காப்பாற்றுபவர்கள் யாருமே இல்லை என்று அவன் என்ன பண்ணுகிறான், அப்படியே கீழே விழுந்து விடுகிறான். விழுந்த அந்த சமயம் விழுந்த இடம் எதுவாக இருந்ததுன்னா ராமனுடைய திருவடியாக இருந்தது. அது அப்படியே சரணாகதியாக கொண்டு ராமன் என்ன பண்ணார், அந்த காகாசுரனுக்கு ஒரு உயிர் பிச்சை. சரி போனா போறது, பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டேன், உயிரை வாங்கிடணும் நிச்சயமா, இப்ப அவ்வளவு பெரிய அபராதத்தை பண்ணி இருக்கிறாய், ஆனாலும் பிரம்மாஸ்திரம் வீணா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு கண்ணை மட்டும் பிடிங்கிட்டு அவரை அனுப்பி விடுகிறார். அப்ப இதுதான் காக்க சரணாகதி. இந்த கட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுல நிறைய விஷயங்கள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவன் என்ன பண்றான், அந்த காகாசுரன் எல்லா இடத்துக்கும் போய் பார்க்கிறான். அவன் என்ன பண்ண, த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைச்ச மகர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா. என்ன அவன் என்ன பண்றான், அவனுடைய பிள்ளையான அதாவது அவனுடைய தகப்பனாரான இந்திரன் அவனாலே கைவிடப்படுகிறான்.
சுரைஹீச்ச மகர்ஷிபீச்ச, எத்தனையோ தேவர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கிறார். ராமனுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றுங்கள். ஒத்தராலேயும் நாங்கள் ஐயோ நான் ராமனுடைய பிரம்மாஸ்திரமா நாங்கள் கிட்டே வரமாட்டோம்னு எல்லாரும் கைவிட்டு விடுகிறார்கள். சுரைச்ச மகர்ஷிபிகி த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய, 3 லோகங்களையும் சுத்தி பார்த்து விட்டு அவன் என்ன பண்ணான், தமேவ சரணங்கதா, இங்கேயே வந்து பெருமாளுடைய திருவடியிலே அவன் விழுந்தான். சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வதார்கமபி காகுஸ்தா கிருபையா பரியபாலயத்து. இதெல்லாம் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அவன் என்ன பண்ணான், நிபதிதம் பூமௌ, பூமியிலே விழுந்த அந்த காகாசுரனை பெருமாள் என்ன பண்ணார், சரணாகதரான பெருமாள் அவன் பண்ணினது சரணாகதியாக கொண்டு வதார்கமபி, வதம் பண்ணப்பட வேண்டியவன் என்றாலும் கிருபையா பரியபாலயத்து, கிருபையாலே அவனை மன்னித்து விட்டார் அப்படின்றது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஆனால் உண்மையா என்ன நடந்தது அப்படின்றது பாத்ம புராணத்திலே பார்க்க வேண்டும். ராமாயணத்திலேயே இந்த ஸ்லோகம் இருக்குன்றத பின்னாடி ஏன் இவ்வளவுதான் இருக்கு ராமாயணத்துல, இன்னும் இதுவா இல்லைன்றத பின்னாடி பார்ப்போம். ஆனா இந்த சரித்திரத்தை பாத்ம புராணம் இன்னும் நன்றாக நமக்கு விவரிக்கிறது. இது எங்க காட்டுகிறார்கள்னா, ஸ்ரீவசனபூஷண வியாக்கியானத்திலே இதே மணவாள மாமுனிகள் அந்த பிராட்டியனுடைய 3 பிரிவுகள் அப்படின்னு சொல்றாளே, முற்பட பிரிந்தது கிருப்பையை வெளியிடுவதற்காக, நடுவில் பிரிவு, அனந்தரம் பிரிவு அப்படின்னு எல்லாம் சொல்றாள். அப்படி அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த சரித்திரத்தை விவரிக்கிறார். அது பாத்ம புராண ஸ்லோகங்களிலே எடுத்து அவர் இது பண்ணுகிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, கிருபையா பரியபாலயத்து அப்படின்றது ராமாயணத்தில் இருக்கிறது. ஆனா உண்மையா என்ன நடந்தது, அங்க கிருபையாலே அப்படியே மன்னித்து விட்டான்னு இருக்கு. ஆனா உண்மையாக என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், அந்த 3 லோகங்களும் சுத்தி விழுந்தான் இல்லையா அந்த காகாசுரன். அவன் விழும் பொழுது அவன் சரணாகதி பண்ணணும்னு நினைச்செல்லாம் விழவே இல்லை. 3 லோகம் சுத்தினா, அதுக்கு மேல உடம்புல சக்தி இல்லை, உடனே விழுந்தான். பார்த்தா விழுந்த இடம் ராமனுடைய திருவடியாக இருந்தது. ஆனா விழுந்ததுல ஒரு சின்ன குறை என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுடைய கால் பாகம், அதாவது கால் பக்கம் வந்து ராமனுடைய திருவடி பக்கமாகவும் தலை பக்கம் அனண்ட பக்கமாகவும் இருந்துடுது. சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொன்னா தலை வந்து திருவடியில் விழ வேண்டாமோ, மாறி விழுந்துடுது. இத பிராட்டி பார்த்துட்டா. பிராட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, தத் சிரஹா பாதயோகோ யோஜயாமாச ஜானகி அப்படின்னு என்ன பண்ணா, பெருமாள் திருவடியில வந்து விழுந்தான் இந்த காகாசுரன். விழுந்த பொழுது தலை பக்கம் அண்ணண்ட பக்கம் இருந்தது. ஐயோ இவன் இப்படி விழுந்த இன்னும் அனர்த்தப்பட்டு போக போகிறானே அப்படின்னு ஒரு நிமிஷம் பெருமாளுக்கு பராக்கு காட்டினாலும், அங்க பாரு என்னமோ அங்க தெரியுது அப்படின்னு சொல்லி உடனே ராமபிரான் அங்க பார்த்தான். பார்க்கும் பொழுது அந்த காகாசுரனை அப்படியே திருப்பி விட்டுட்டாலும், அதாவது விழும்பொழுது கால் பக்கம் பெருமாள் திருவடியில் இருக்க மாதிரி விழுந்தானே, அப்படி இல்லாமல் அவனை திருப்பி விட்டுட்டா தலைப்பக்கம் அவன் வந்து திருவடியில விடுற மாதிரி பண்ணிட்டு உடனே என்ன பண்ணலாம் பிராட்டி பெருமாளை பார்த்து, திராயி திராயி இது பர்த்தாரம் வாச்ச, ஐயோ பாரு பாரு சரணாகதி பண்ணிட்டான் பாரு, உன் தலையை கொண்டு உன் திருவடியில வச்சுட்டான், அவனை மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு பிராட்டி சொன்னாள். உடனே பிராட்டி சொன்ன உடனே என்ன எடுத்து, சரி பிராட்டி புருஷகாரம் பண்ணிட்டா, ஒருத்தனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டா, பெருமாள் அதுல இருந்து மீறுவாரா, சரி வேற வழி இல்லாமல் பிராட்டியை சொல்லிவிட்டா. நான் இவனை என்னன்னா, இவன் அபச்சாரப்பட்டதே பிராட்டி நடத்துதான். பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டவன் மறுபடியும் எங்க வந்து விழுந்தான்னா, இங்கே பெருமாள் திருவடியிலே வந்து விழுந்தான். சரியாகவும் விழலாம அவனுடைய தலை வந்து பெருமாள் திருவடியிலே விழுகிற மாதிரி யார் மாத்திரானா, அந்த பிராட்டியே மாத்திட்டா. அப்படின்னா அப்ப என்ன ஆச்சரியமான ஒரு குணம் பிராட்டிக்கு, எவ்வளவு கிருபை இருந்தால் இப்படி பண்ணக்கூடியவள். அப்ப அதுதான் ஆள வந்தார். இந்த ரகுவர யதபூஸ்துவம் தாதிருஷோ வாயசஸ்யான்ற ஸ்தோத்திரத்துல அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, நீ ஆனானப்பட்ட காகாசுரன் அவனையே நீ வந்து நீ மன்னித்தாயே, அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பாபம் பண்ணல, அதனால என்ன நீ மன்னிப்பாயின்றதுல ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லைன்னு ஆள வந்தார் சொன்னார். ஆள வந்தார் சொன்ன வார்த்தை எதுக்காக, அவருக்காக இல்லை நமக்காகத்தான் சொன்னார். அப்போ ஆனானப்பட்ட நீ அந்த காகாசுரனையே மன்னித்தா என்னால், இவ்வளவு பாபம் பண்ணின எனக்கு இவ்வளவு அதை விட குறைச்சலான பாபம் பண்ண எங்களை எல்லாம் நீ மன்னிக்க மாட்டாயா என்ன,
என்று நாம் தைரியமாக இருப்பதற்கு ஆளவந்தார் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த பிராட்டியை என்ன பண்ணா, இந்த காகாசுரனுடைய ஒரு இதை பண்ணி காகாசுரனுக்கு அங்க உயிர் பிச்சை அளிக்க செய்தாள் பிராட்டி என்று பார்க்கிறோம். இந்த விஷயம் ராமாயணத்துல இல்லை. ராமாயணத்துல என்ன இருக்குன்னா, கிருப்பையா பரியபாலயத்து, கிருப்பையாலே அவனை மன்னித்தார்னு இருக்கு. ஆனா சிரஹா பாதையோகோ சிரஹா பாதையோகோ யோஜயா மாச ஜானகின்றது பாத்ம புராணத்துல இருக்கு. இப்போ என்ன கேள்வி, ஏன் சுவாமி ராமாயணத்துல இருக்க வேண்டியது தானே இது, ஏன் ராமாயணத்துல இல்லை அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காகாசுரனுடைய சரித்திரம் இருக்கே, இந்த காகாசுர விற்த்தாந்தம் இருக்கே, இது சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 38 39வது சர்க்கத்தில் வாயச விற்த்தாந்தகா அப்படின்னு ஒரு சர்க்கம். இது நியாயமா இது நடந்தது எங்கன்னா சித்திரகூடத்தில் நடந்தது. இது எங்க இருந்திருக்கணும், இந்த காகாசுர சரித்திரம்ன்றது அயோத்தியா காண்டத்தில் சித்திரகூடத்தில் நடந்த சரித்திரத்தை அங்க சொல்லாமல் வால்மீகி என்ன பண்றார், சுந்தரகாண்டத்திலே வந்து இங்க பிளாஷ்பேக்காக அதை சொல்றார். ஏன் சுவாமி அப்படி சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சமாதானம் என்னன்னா, ராமாயணம்ன்றது சரணாகதி சாஸ்திரம். இப்போ பாலகாண்டத்தில் தேவர்கள் சரணாகதி, அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மண சரணாகதி, பரத சரணாகதி, ஆரண்ய காண்டத்தில் அது ரிஷிகள் சரணாகதி, கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ சரணாகதி, யுத்த காண்டத்தில் ரொம்ப பிரசித்தமான விபீஷண சரணாகதி. இந்த சுந்தர காண்டத்தில் சரணாகதிக்கு எதுவும் பிரசக்தியே இல்லை. ஏன்னா அனுமார் போறார், திருவடி போறார், தேடுறார், பிராட்டியை பார்த்தார். இங்கே சரணாகதி பண்ணுறதுக்கு ஒன்றும், சரணாகதி சொல்கிறதுக்கு ஒன்றும் இதுவே இல்லையே. ஆனால் சரணாகதி சாஸ்திரமான இந்த வால்மீகி ராமாயணத்தில் எந்த காண்டத்திலையும் சரணாகதி இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அயோத்தியா காண்டத்திலே நடந்த சரணாகதியை அங்கு சொல்லாமல் வால்மீகி என்ன பண்ணுகிறார், அதை கொண்டு வந்து இங்கே பிளாஷ்பேக்காக நுழைக்கிறார். சுந்தர காண்டத்திலே நுழைச்சா அப்போ 6 காண்டத்திலையும் சரணாகதி இருக்குன்னு ஆயிடு சொல்லியோ. அதுக்காகத்தான் அயோத்தியா காண்டத்தில் நடந்த விஷயத்தை சுந்தர காண்டத்திலே தெரிவிக்கிறார் வால்மீகி. இது ஒரு காரணம். ஆனால் ஏன் அந்த தலையை திருப்பி போட்டா அப்படின்றது ராமாயணத்தில் இல்லை, கிருப்பையா பரிய பாளையத்துன்றது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்டா பிராட்டி சொன்ன வார்த்தை. இந்த வாயச விற்த்தாந்தகான்ற ஒரு சர்க்கம் இருக்கு, அந்த சர்க்கம் பூரா யார் சொன்ன வார்த்தைன்னா பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை, பிராட்டி திருவடிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ திருவடி சொன்னது ஒரு அடையாளம்னு பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரி பிராட்டியும் சில அடையாளங்கள் சொல்றா. அது ராமாயணத்தை பார்த்தா நன்னாவே நமக்கு தெரியும். அப்படி ஒரு அடையாளமாக, ஏன்னா பிராட்டியை தான் பார்த்தேன்னு திருவடி போய் ராமனுக்கு மறுபடியும் சொல்லணும் இல்லையோ, அப்போ சொல்லணும்னா பிராட்டி ஏதாவது ஒன்று ராமனுக்கும் தனக்கு மட்டும் தெரிஞ்சதை சொல்லிடணும்னு சொன்னமே, அப்படி சொன்ன ஒரு அடையாளம் தான் இந்த வாயச விற்த்தாந்தா. அப்போ பிராட்டியே சொல்லக்கூடிய கதையில அவன் பாவம் வந்து விழுந்தான் காலில் இந்த பக்கம் வச்சுட்டு, நான் தான் அவனை திருப்பி விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பிராட்டிக்கு லஜ்ஜம். அதனால அவள் என்ன சொல்லிட்டா, பெருமாள் கிருப்பையாலே ரட்சித்தார் அப்படின்னு பிராட்டி சொன்ன வார்த்தையாக இருந்ததனாலே அது அவ்வளவு ஸ்பஷ்டமா பிராட்டி அங்க சொல்லவில்லை. பாத்ம புராணம்ன்றது புராண வசனம் தானே, அப்போ அங்க என்ன நடந்ததுன்றத அந்த புராணத்தை சொன்னவர் அழகா சொல்லிட்டார். தச்சிரஹா பாதையோகோ யோஜயாமாச ஜானகி அப்படின்னு நடந்ததை சொல்லிட்டார். ஆனா பிராட்டியே சொன்னா அப்படின்னா கூட அதுலயே ரொம்ப சூக்ஷ்மமா கிருப்பையா அப்படின்னா காஞ்சி சுவாமி காட்டியிருக்காருன்னு எங்க ரொம்ப அழகா என்னுடைய தகப்பனார் சொல்லுவார். என்ன சொல்லுவார், கிருப்பையா பரிய பாளையத்து, கிருப்பையினாலே அவர் மன்னித்து விட்டார்னா கிருபான்னு யாருக்கு பேரு, பிராட்டிக்கு தான் பேரு. அப்ப கிருப்பையா பரிய பாளையத்துன்னு தன்னையும் அறியாமல் தன்னுடைய ஒரு புருஷகாரத்தினாலே பெருமாள் அவனை மன்னித்து விட்டார் அப்படின்றத தன்னையும் அறியாம பிராட்டி சொல்லிவிட்டாள் என்று காஞ்சி சுவாமி காட்டுவார். இப்ப கிருப்பையா பரிய பாளையத்துன்னு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை. அப்ப நேரம் அவன் வந்து எப்படி விழுந்தான், யார் திருப்பி விட்டான்றதெல்லாம் அதுல இல்லை. பாத்ம புராணத்துல தான் அந்த வசனம் இருக்கிறது. அது தச்சிரஹா பாதையோகோ யோஜயாமாச ஜானகின்னு நடந்ததை அங்க கொண்டு ரெண்டுத்தையும் கொண்டு மணவாள மாமனிகள் அந்த ஸ்ரீவசன பூஷண சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார் என்ன எல்லாம் தெரிஞ்சிடும். ஆனா இப்ப இன்னும் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்ன பிரச்சனை, இந்த வாயச விற்த்தாந்தா அப்படின்றது ராமாயணத்துல சீதா பிராட்டி சொன்னதுன்னு சொல்லிட்டேரு, ஆனா இங்க சீதா பிராட்டி சொல்லலையே. இது ஆழ்வார் என்னமா அமைச்சிருக்கார், திருவடி சொல்ற மாதிரி தானே அமைச்சிருக்கிறார். அப்ப இது ராமாயணத்துக்கு நேர் விரோதமா இருக்கே. கீழேயாவது ராமாயணத்தை இல்லாததை சொன்னார், மயிர்வர மந்திரம்னு சொல்லி சமாளிச்சாச்சு, அது ஒத்துண்டாச்சு சுவாமி.
இப்போ என்ன சொல்றீர்? ராமாயணத்துல பிராட்டி சொன்ன இந்த வாயச விற்த்தாந்தம்ன்றது திருவடி சொன்னதா இல்லவே இல்லை, பிராட்டி சொன்னதா தான் இருக்கு. பிராட்டி சொன்னதை போய் திருவடி சொன்னார் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? வால்மீகி ராமாயணத்துக்கு நேர் விரோதமாக ஆழ்வார் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு என்ன சமாதானம்? ரொம்ப சுலபமான சமாதானம் என்ன சொல்லுவார்னா, எல்லாம் கல்பாந்திரங்கள். இப்போ ராமாயணம் இந்த கல்பத்தில் நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு, வேற ஒரு கல்பத்தில் இந்த வாயச விற்த்தாந்தத்தை இவர் கூட சொல்லியிருக்கலாம், திருவடியும் சொல்லியிருக்கலாம். அதனால இந்த கல்பாந்தர பேதம்னு இருக்கும், அந்த கல்பாந்தர பேதமாக கொண்டு இதை நாம அப்படியே சமர்த்தனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அது என்னதான் ஒத்துக்கிறோம், வேற வழி இல்லை சாமி, பெரியவா சொன்னா ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் மனசுலே ஒரு நம்பிக்கை ஏற்பட மாட்டேன்றது. சுவாமி ராமாயணத்துக்கு விரோதமாக ஆழ்வார் சொல்லியிருக்கார், உடனே கல்பாந்தர பேதம்னு சொல்லிட்டா எப்படி, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னா நீ சமர்த்தனம் பண்ணி ஆகணும் சுவாமி அப்படின்னா ரொம்ப அழகா ஒரு சமாதானம். இது வேற எந்த ஆச்சாரியரும் பெரியவாளும் காட்டினதில்லை, அடியனுடைய தகப்பனார் மட்டும் இதை எடுத்து அழகாக காட்டியிருக்கிறார். இப்போ இந்த இந்த பதிகம் இருக்கோ இல்லையோ, இந்த பதிகத்தில் என்ன ஒரு பிரமேயம்னா, திருவடி சில அடையாளத்தை சொல்லுகிறார் அப்படின்னு 10 பாசனம் அப்படி தான் போகிறது, 9 பாசனம் அப்படி தான் போகிறது. ஆனால் உண்மையாக ராமாயணத்தை எடுத்து பார்த்தால், சுந்தரகாண்டத்தை எடுத்து பார்த்தா சில அடையாளங்கள் பிராட்டி சொல்றா, சில அடையாளங்கள் திருவடி சொல்றார். அப்படிதான் இந்த வாயச விற்த்தாந்தம்ன்றது பிராட்டி சொல்லக்கூடியதாகத்தான் ராமாயணத்தில் இருக்கிறது. இப்போ இந்த பதிகத்தையும் நாம அப்படியே பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, சில பாசுரங்கள் திருவடி சொன்னது, சில பாசுரங்கள் பிராட்டி சொன்னது. அது எப்படி சுவாமி பிரிச்சுக்கிறது அப்படின்னா, பிராட்டியை சம்போதனமாக கொண்ட பாசுரங்கள், பிராட்டியை விழித்து சொல்லக்கூடிய பாசுரங்கள் அது திருவடி சொன்ன பாசுரங்கள். அந்த மாதிரி சம்போதனம் இல்லாத பாசுரங்கள் பிராட்டி சொன்ன பாசுரங்கள்னு வச்சுட்டா அப்போ அதுல எந்த சந்தேகமே கிடையாது. கீழே இந்த பாசுரங்கள்லாம் பார்ப்போம். நெறிந்த கருங்குழல் மடவாய், அது பிராட்டி சம்போதனமா பிராட்டியை அழைத்து சொல்லுறார், திருவடி சொன்ன பாசுரம். அல்லியம்பூ மலர் கோதாய், திருவடி சொன்ன பாசுரம். 3வது பாசுரம் என்ன பார்த்தோம்? கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய, குலக்குமரா காடுரைய போவென்று விடை கொடுப்ப, இலக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியதோர் அடையாளம். இதுல பிராட்டி சம்போதனமே இல்லை, பிராட்டியை விடுத்து இந்த பாசுரம் இல்லவே இல்லை. அப்ப எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த 3வது பாசுரத்தை பிராட்டி சொன்ன அடையாளமாக வைத்துக்கலாம். இலக்குமணன் தன்னோடு அங்கு ஏகியதோர் அடையாளம் வச்சுக்கலாம். அடுத்தது 4வது பாசுரம், வாரணிந்த முளை மடவாய் வைதேவி விண்ணப்பம், திருவடி சொன்ன பாசுரம். மாணவரும் எண்ணோக்கி வைதேவி விண்ணப்பம், திருவடி சொன்ன பாசுரம். 6 பாசுரம் ஆயிடுது. இந்த 5 பாசுரம் ஆயிடுது. இது 6வது பாசுரம். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட, அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் தெரிந்தோடி, வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்னழைப்ப, அத்திரமே அதன் கண்ணை அடுத்ததுமோர் அடையாளம். இதுல சம்போதனமே இல்லையே. அப்ப இந்த பாசுரத்தை பிராட்டி சொன்ன பாசுரமாக வைத்துக் கொண்டால் அப்ப ராமாயணத்துக்கும் பெரியாழ்வார் சொன்னதுக்கும் எந்த விரோதமும் இல்லை, நன்னா பொருந்தி விடுகிறது. என்ன இந்த யோஜனை அடியனுடைய தகப்பனார் மட்டும்தான் இதை காட்டியிருக்கிறார். நிறைய உபன்யாசங்களில் சொல்லியிருக்கிறார். இது அவர் சொல்லிட்டா பிரமாணமா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவர் பல பெரியவர்களிடத்துல, பூராச்சார் சுவாமி அந்த மாதிரி சுவாமிகளிடத்துல எல்லாம் இதெல்லாம் சர்ச்சை பண்ணி இப்படி ஒரு சமாதானம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லித்தான் அப்படி சொல்லியிருக்காரே தவிர, அது அதனால பெரியவர்களுடைய அங்கீகாரம் பெற்ற சமாதானம் தானே தவிர இது அப்படி இல்லாத சமாதானம்னு சொல்ல முடியாது. ஆக ராமாயணத்தினுடைய போக்கிலே பார்த்தால் சில அடையாளங்கள் திருவடி சொல்கிறார், சில அடையாளங்கள் பிராட்டி சொல்கிறாள். என்ன அப்படி வச்சுக்கொண்டால் ராமாயணத்தோடையும் விரோதம் ஆகாது, பாத்ம புராணத்தோடையும் விரோதம் ஆகாது, ஆழ்வார் ராமாயணத்துக்கு விரோதமாக சொல்றாருன்னு அது ஆகவே ஆகாது. அப்படின்னு பார்த்தால் இந்த பாசுரத்தை, ஆனால் கடைசி பாசுரத்தில் இப்படி சொல்லியிருக்காளே, சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம், இல்லை அனுமான் சொன்ன அடையாளம்னு சொல்லி ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அது ஏன்னா நிறைய பாசுரங்கள் அனுமான் தான் சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 பாசுரங்கள் தான். இப்போ மேலே பாசுரங்களும் பார்த்தா கூட மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம், அப்போ சம்போதனம் இருக்கு, அது திருவடி சொன்ன பாசுரம். அதுக்கு மேலே மைத்தகுமா மலர் குழலாய் வைதேவி விண்ணப்பம் அப்படின்னு அதுவும் திருவடி சொன்ன பாசுரம். என்ன இந்த 6-8 பாசுரங்கள் அப்படி போகிறது. அப்போ அந்த 8 பாசுரங்களில் 6 பாசுரங்கள் திருவடி சொன்னது, 2 பாசுரங்கள் பிராட்டி சொன்னதுன்னு வச்சுட்டா இப்போ அதிகமான பாசுரங்கள் திருவடி தானே சொல்லியிருக்கார். அப்போ சீராரும் திரளனுமன் தெரிந்துரைத்த அடையாளம்ன்றது
ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்போ ராமாயணத்தோட விரோதம் இல்லாமல் இருக்கிறது. ராமாயணத்தில் நடந்தா போலேயே இவர் ஒரு அடையாளம், அவள் ஒரு அடையாளம், இவருடைய அடையாளம், அவர் ஒரு அடையாளம்னு அப்படியே அந்த கதாபாகமும் ரொம்ப ஒட்டி போகிறது அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இப்போ இந்த வெறுமை கல்பாந்திரத்தில் கொண்டு நிர்ணயிப்பதுன்னு சொன்னால் அது ஒரு ரொம்ப பொருத்தமான சமாதானமாக தெரியல. நான் இந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் இப்படிப்பட்ட சமாதானத்தை எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றோம். பொருத்தமான சமாதானத்தை சொல்லணும்னா இப்படி நிர்வகிக்கலாம் என்ன ரொம்ப அழகான சமாதானத்தை பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். அப்படி இது ரொம்ப முக்கியமான பாசுரம். நிறைய ஆட்சேப சமாதானங்களை எல்லாம் இதில் நாம் அனுபவித்தோம். சுருக்கமாக சித்திரகூட திருப்ப என்று 6வது பாசுரம். 7வது பாசுரம் இந்த மாயமான் பின்னாடி பெருமாள் போன அந்த சரித்திரம். மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்த மானொன்னு புகுந்தினிது விளையாட நின்னன் பின் வழி நின்னு சிலை பிடித்தெம்பிரானேக பின்னே அங்கிலக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். மின்னொத்த நுண்ணிடையாய் மின்னலோடு ஒத்திருக்கக்கூடிய இடையை உடையவளே, மெய் அடியேன் விண்ணப்பம் குற்றமற்ற அடியேனுடைய இந்த விஞ்ஞாபனத்தை கேட்டருளாய். பொன்னொத்த மான் ஒன்று, அது பொன்னிறத்தை உடைய ஒரு மான் போல இருக்கக்கூடிய அந்த மாரீச்சன் புகுந்தினிது விளையாட, பர்ணசாலையிலே அப்படியே கண் முன்னாடி வந்து விளையாடுறது. பிராட்டிக்கு அந்த மான் பேரிலே ரொம்ப ஆசை. உடனே அந்த மானை பிடித்து தர வேண்டும்னு கேட்கிறா. பெருமாளும் சரி இளைய பெருமாளும் சரி, இது மானே கிடையாதுமா, இது ஏதோ ஒரு மாரீச்சன் தான் இந்த மாதிரி காரியங்களில் வல்லவன், இது ஏதோ ராட்சசன் தான். பார்த்தியானா அந்த மானோட பக்கத்தில் மற்ற மான்கள்லாம் கிட்டே வரமாட்டேங்கிறது, அந்த மான் மீது ஒரு அசுர கந்தம் வீசுகிறது, இதெல்லாம் மானே கிடையாதுன்னு சொல்கிறா. இல்லை இல்லை எனக்கு வேணும், இந்த மான் வேணும்னு பிராட்டி ரொம்ப பிடிவாதமாக கேட்க, உடனே என்ன பண்ணார், நின் அன்பின் வழி நின்று, இப்போ பிராட்டி ஆசையாக ஒன்று கூட கேட்டதில்லை என்னிடத்துல, அவளை ஆசையாக இந்த மான் வேணும்னு கேட்கிறா. அது மிருகமாக இருந்தா உண்மையான மானாக இருந்தா என்ன, அசுரனாக இருந்தா என்ன, என்னால் பிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு பெருமாள் பின்னாடியே போகிறார். போகும்பொழுது இளைய பெருமாளை காவலுக்கு வைத்துட்டு இந்த நான் வர வரைக்கும் பிராட்டியை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். கூட நிறைய கதைகள்லாம் லக்ஷ்மண் ரேகா கோடு ஒன்று கிழிச்சிட்டு போனார்னு எல்லாம் சொல்கிறா. அது வடதேசத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த மாதிரி கோடு கிழிச்சார்னு ராமாயணத்தில் இருக்கா மாதிரி தெரியல. காவலுக்கு இருன்னு சொன்னார், அது ஒரு வேளை இந்த படங்களாக வரும்பொழுது கோடு கிழிச்சார், இந்த கோடை தாண்டி வரக்கூடாதுன்னு சொன்னார்னெல்லாம் ஏதோ அது அப்புறம் பின்னாடி லக்ஷ்மண் ரேகான்னு ஒரு இது வந்துடுத்ததில்லை. அப்படி இளைய பெருமாளை காவலுக்கு வைத்தார். ரொம்ப தூரம் அந்த மான் அப்படியே தடுத்துட்டே போய் கடைசியில் இவன் மாரீச்சனை முடிச்சுடலான்னு சொல்லி பெருமாள் பானம் போடுற. உடனே ராமனுடைய குரலில் அந்த மான் என்ன பண்ணுறது, சீதே லக்ஷ்மணான்னு ஓன்னு கத்துறது. உடனே பெருமாளுக்கு தான் ஏதோ ஆயிடுத்துன்னு இளைய பெருமாளை அனுப்புகிறார் பிராட்டி. இளைய பெருமாள் எத்தனையோ சொல்கிறார், பெருமாளுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, இந்த மானெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே ரொம்ப கடும் சொற்களால் அவனை சொல்லி, நீ ஏதோ ஒரு தப்பான எண்ணத்தில் தான் இங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லவே அவனும் பிரியாது. ஏன் அந்த மாதிரி சொன்னான்னா, ராவணன் வரணும், வந்து இவள் போய் ராவனுடைய சிறையில் இருந்து ராவணனை திருத்த முடியுமான்னு பார்த்தா, இவன் 2 பேரும் அப்பால போனால் தானே ராவணன் வர முடியும். அதனால சிறை இருந்தவள் ஏத்தம் அப்படின்னு சொல்றாள். ராவணனாலே சிறை பிடிக்கப்பட்டவள் இல்லை பிராட்டி, தானே போய் வலிய தேவ மாதுக்களுடைய சிறையை விடுவிப்பதற்காக தான் போய் வலியா சிறையில் இருந்தாள் பிராட்டி. இதெல்லாம் கதாபாகம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்தது அது ஓர் அடையாளம். ஏன்னா அந்த லக்ஷ்மணன் பிரிந்தது ராவணனாலே பிராட்டி அபகரிக்கப்பட்டு சென்றது, அந்த விஷயத்தை ஒரு அடையாளமாக தெரிவிக்கிறார் திருவடி. அடுத்தது 8வது பாசுரம். இங்கே அந்த சுக்ரீவ மகாராஜர் அவரை பற்றி என்ன நடந்தது மேலே அப்படின்றத இங்கே தெரிவிக்கிறார். இந்த பாசுரம் நடந்தது பிராட்டிக்கு தெரியாது. சுக்ரீவ அவர் வந்து அடையாளம் சொல்லி என்னை அனுப்பினார் அப்படின்னா அது நடந்தது பிராட்டிக்கு தெரியாது இல்லையா. அப்போ அதை இங்கே சொல்லுகிறார். மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. அந்த எம்பெருமான் ராமபிரானுடைய மோதிரத்தை கொடுத்து தான் ராமதூதன் அந்த மோதிரத்தை கொடுத்தான். மோதிரத்தை பெற்ற பிராட்டிக்கு ராமபிரானையே அடைந்தாற் போலே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னு அங்கே பார்க்கிறோம் ராமாயணத்தில். அப்படி இந்த பாசுரத்தில் மைத்தகுமா
மலர்குழலாய் மை போலே கருத்து சிறந்த மலரை அணிந்த கூந்தலை உடையவளே. பிராட்டி முதல்லயே சொன்ன மாதிரி மலர்லாம் அணிந்து கொண்டிருக்கிறாளான்னா அப்படி அணியப்பட வேண்டிய கூந்தல் இப்படி பாழா வெறுமனே கிடைக்கிறதேன்னு ஆழ்வார் அந்த வைத்தறிச்சல்ல அப்படி சொல்றார். வைதேவி விண்ணப்பம் ஒத்தபுகள் வானரக்கோன், அப்படி ரொம்ப சுகதுக்கங்களில் பெருமாளோட ஒத்தவர் என்கிற அந்த பெருமையை உடையவரான வானரர்களுக்கு அதிபதியான மகாராஜர் சுக்ரீவ மகாராஜர் உடனிருந்து இவாளுக்கும் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு ஸ்நேகம் ஏற்பட்டது, அக்னி சாட்சியாக அந்த நட்பு ஏற்பட்டது. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து உடனிருந்து நினைத்தேட உன்னை தேடுகைக்காக அது அத்தகு சீர் அயோத்தியர்கோன், அந்த பெரிய அந்த நிலைக்கு தகுதியான கல்யாண குணங்களை உடையவரான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அவன் என்ன பண்ணான், அடையாளம் இவை மொழிந்தான். எனக்கு எந்த கதையும் தெரியாது, ஏன்னா நான் என்ன ராமாயணத்தில் முதல்ல இருந்தா இருக்கேன். திருவடி எப்போ வந்தார் ராமாயணத்தில்? கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் அவர் உள்ளே வரார். முதல்ல எல்லாம் என்ன நடந்தது அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஆனால் ராமபிரான் தான் பிராட்டியை போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த அடையாளங்களை சொல்லி பிராட்டியை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார் ராமபிரான். அப்படி அத்தகைய அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். சரி, இப்போ பார்த்தது பிராட்டியைத்தான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளங்கள் சொல்லி பார்த்தது பிராட்டி தான் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தின பிற்பாடு ராமபிரான் தன்னிடத்துல ஒரு இதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ராமான்ற நாமம் பொறித்த ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தை பிராட்டியினத்திலே கொடுக்கிறார். இத்த அடையாளம் இவன் மொழிந்தான், இத்தகையால் அடையாளம் இது அவன் கை மோதிரமே. இது அவன் கையிலே அணிந்திருக்கக்கூடிய அது மோதிரம். அந்த மோதிரத்தையும் பிராட்டியினிடத்திலே கொடுத்தான். அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டவுடனே பிராட்டிக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட்டது என்று அது 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். திக்கு நிறைபுகழாளன் தீவேள்வி சென்னனாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரங்கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமானின் உச்சி மேல் வைத்து கொண்டுகந்தனாள் மலர்குழலாள் சீதையுமே. மலர்குழலாள் சீதை, மலர்களை அணிந்த கூந்தலை உடைய சீதையானவள். அவள் திக்கு நிறைபுகழாளன் தீவேள்வி சென்னனாள், எல்லா திக்குகளிலேயும் நிறைந்த புகழை உடைய ஜனகராஜன். ஜனகராஜன்னா எப்பேற்பட்ட அவர் கர்மயோகி, அவரை போல கர்மயோகம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு கீதாச்சாரியனே பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட திக்கு நிறை புகழாளனான் தீவேள்வி சென்ற நாள் அந்த முத்தி வளர்க்கின்ற யாகத்திலே அவன் விஸ்வாமித்திரனோடு எழுந்தருளின காலத்திலே மிக்க வெறும் சபை நடுவே பெரிய அந்த ராமபிரான் விஸ்வாமித்திரரோடு வந்து அவர் என்ன பண்ணார், மித்திரா நகரத்துக்கு வந்து அந்த வில்லை முறித்தார். வில்லை முறித்த உடனே அவருக்கு சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டார்னு பார்க்கிறோம். மிக்க பெரும் சபை நடுவே வில் இருத்தான் மோதிரம் கண்டு, இந்த பெரிய வில்லை முறித்து பிராட்டியை மனம் புணர்ந்த ராமபிரான் அவனுடைய மோதிரம் கண்டு அந்த திருவாழி மோதிரத்தை பார்த்து அனுமான் ஒக்கும் அடையாளங்கள் ஒக்கும் என்று சொன்னாள். அனுமான், நீ சொன்ன அடையாளங்கள்லாம் ரொம்ப ஒக்கும், எல்லாம் சரிதான். முதல்ல சொன்ன அரசு களை கட்ட அருந்தவத்தோன் இடவிளங்கன்னு சொன்னது, மல்லிகை மாலை கொண்டு ஆர்த்ததுமோர் அடையாளம் சொன்னது, இலக்குமணன் தன்னோடு அங்கு ஏகியதோர் அடையாளம் சொன்னது, எல்லாம் பரதநம்பி பணிந்ததுமோர் அடையாளம் சொன்னது, எல்லா அடையாளமும் சரிதான். நீ சொன்னது எல்லாம் சரிதான். நீ ராமதூதன் என்று நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அந்த மோதிரத்தை என்னிடத்துல குடு என்று வாங்கி கொண்டு அவள் என்ன பண்ணாள், வைத்து உச்சி மேல் வைத்து கொண்டு உகந்தனாள். அப்படியே அந்த மோதிரத்தை எடுத்து தன்னுடைய தலைமையிலே தரித்து கொண்டு அவள் என்ன பண்ணாள், பிராட்டி அப்படியே ராமபிரானையே அடைந்து விட்டதாகவே அவள் நினைத்து அவ்வளவு சந்தோஷப்பட்டா. உகந்தனாள் ஆள், அப்படி திருவுள்ளம் உகந்தாள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், ராமனும் சீதையும் அப்படியே சேர்ந்து விட்டார் போலேயே ஆனந்தம் என்று நினைக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு இது. பாசுரம் ரொம்ப விசேஷமான பாசுரம். ராமபிரானும் பிராட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்க இருக்கிறா என்ன ஆச்சுன்னு தெரியாம திண்டாடின்னு இருக்கும் பொழுது இப்படி ஒரு மோதிரத்தை கொடுத்து அவர்கள் இருவருக்கும் தரிப்பை ஏற்படுத்தினவர் திருவடி என்று பார்க்கிறோமே. அந்த ஒரு சமயத்திலே கிடைத்திருக்கக்கூடிய ஆனந்தம், அது பிராட்டிக்கு கிடைத்த ஆனந்தம். அது எத்தனை, கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுத்து. பிரிந்து 10 மாதம் பிரிஞ்சா, இதுக்கப்புறம் 1 மாதம், ஒரு 9 மாதம் ஆயிடுத்து. 9 மாதமா பெருமாள் எங்கே இருக்கார், என்ன ஆனார், நம்ம தேடுறாரா இல்லையா எதுவுமே தெரியல. அப்படி இருந்த நிலைமையில, அப்படி உயிராக இருந்த பெருமாள் அவரை 9 மாதம் பார்க்காத பிராட்டிக்கு
இந்த ஒருத்தர் வந்து ராமதூதன்னு ஒருத்தர் வந்து அவர் அடையாளங்களை சொல்லி பெருமாளுடைய மோதிரத்தை கொடுத்தார்னு சொன்னா அந்த மோதிரத்தை பெற்ற பிராட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். அப்படியே பெருமாளையே அணைந்து விட்டார் போலே அவள் உகந்தன நாள் அப்படின்னு சொல்றான். இந்த பாசுரத்தை எல்லா பாசுரங்கள்லையும் விதேசங்களில் சேவிக்கிறோம் கோஷ்டியில். ஆனால் இந்த பாசுரத்தை சேவிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் உண்டு. அந்த அனுபவம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நாம் அனுபவித்தே தீர வேண்டும். தேவப்பெருமாள் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் பிரம்மோற்சவத்திலே 3ஆவது உற்சவம் கார்த்தால கருட சேவை, இது எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு சாயங்காலம் என்ன வாகனம்னா அனுமந்த வாகனம். பொதுவாக அனுமந்த வாகனம்னு எல்லா ஊர்லேயும் பண்ணால் ராமர் திருக்கோலம்னு சாத்திடுவேன். ஆனால் தேவப்பெருமாளுக்கு அந்த மாதிரி திருக்கோலங்கள்லாம் எதுவுமே சாத்தது கிடையாது. ஒரு 6ஆவது உற்சவம் இந்த வேணுகோபாலம் திருக்கோலம் தவிர வேறு திருக்கோலம் பிரம்மோற்சவத்தில் கிடையவே கிடையாது. எல்லாம் வாகனங்கள்லாம் அப்படியே தான் ஆடுவார். அந்த திருவடி மேலே, சிறிய திருவடி மேலே பெருமாள் எழுந்துருள்வார். ராமர் திருக்கோலம்லாம் சாத்தவே வேண்டாம், பார்த்தாலே ராமர் மாதிரி தான் தெரிவார். அப்படி பெருமை அவர் அபயஸ்தம் சங்கு சக்கரம் கூட தான் இருப்பார். இருந்தாலும் அவரை பார்க்கும் பொழுது அப்படியே சக்கரவர்த்தி திருமகனாகவே சேவை சாதிப்பார். ஆனால் அனுமந்த வாகனம்னா அது சாதாரணமாக வாகனம் கிளம்புறதே 7 மணி 7:30 மணி ஆகும். போய் எப்போ திரும்பி வருவார்னா 12:30 மணி 1 மணி இல்லாத அனுமந்த வாகனம் திரும்பி வரவே வராது. இவங்க திருவடி கோயிலில் திரும்புகால் கோட்டிக்காக காத்துட்டு இருப்போம். பெருமாள் வந்துடுவார்னு எவ்வளோ நாடி பார்த்தாலும் கொஞ்சத்தில் வரமாட்டார் பெருமாள். 12:30 12:45 ராத்திரி, அதாவது 1 மணிக்கு தான் வருவார் திரும்பி. இப்படி திரும்பி வரும்பொழுது திருவடி கோயிலேருந்து ஆரம்பித்து கோஷ்டி வரைக்கும், அதாவது வாகன மண்டபம் வரைக்கும் 3ஆம் பத்து 10ஆம் பதிகம், ஒரு நாளைக்கு 100 பாசனம் சேவாகாலன்றதுனால 3ஆவது உற்சவம் திரும்ப காலன்றதுனால 10ஆவது பதிகம் இந்த நெறிந்த கருங்குழல் மடவாய் அப்படின்றத சேவிச்சுட்டே வருவார். 1 மணி ராத்திரி. அப்படி 1 மணிக்கு வந்து இந்த வாகன மண்டபத்தில் பெருமாள் மேலே ஏறணும். படிக்கட்டு 5-6 படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு மேலே பெருமாள் வாகனத்து மேலே ஏறணும். இந்த அனுமந்த வாகனத்தில் ஏறணும். அப்படி அந்த பெருமாள் ஏறி இந்த வாகனத்தை நித்தியம் அந்த குலுக்கிறதுன்னு ஒன்று பண்ணுவா. பெருமாள் கிளம்புற சேவும் குலுக்குவா, இது பண்ணவும் குலுக்குவா. அப்படியே அனுமாருடைய அப்படியே தலைமையிலேயே உட்காந்துருப்பார். மற்ற ஊர்கள்லாம் ஒரு மாதிரி தோளில் உட்காந்து கீழே உட்காந்த மாதிரி இருக்கும் பெருமாள். நான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் மட்டும் அந்த கிட்டத்தட்ட அனுமாருடைய தலையிலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அங்கேருந்தே திருவடிகள் வரும். அந்த மேல வாகன மண்டபத்தில் ஏறி அந்த குலுக்கும் பொழுது இந்த பாசுரம் அப்போ சேவிப்போம். திக்கு நிறைபுகழாளன் தீவேள்வி சென்னநாள் மிக்க வெறும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு உக்குமால் அடையாளம் அனுமானின் உச்சி மேல் வைத்துக்கொண்டு உகந்தன நாள் மலர்குழலாள் சீதையுமே அப்படின்னு இந்த பாசுரத்தை 2 தடவை அங்கே சேவிப்பா. சேவிக்கும் பொழுது அப்படியே அந்த திருவடியுடைய அப்படியே தலைமையில பெருமாள் இருக்கும் பொழுது தேவப்பெருமாள் இருக்கக்கூடிய அந்த சேவையை பார்த்தால் என்ன ஆச்சரியமா இருக்கும். அப்படியே பிராட்டிக்கு அந்த இடத்துல எவ்வளோ சந்தோஷம் வரும்னு நம்ம இங்கே பார்த்தோமே. அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் வரும். அப்படியோ பெருமாள் வந்துட்டார் பத்திரமா, ஊருக்கு போய் வெளியூர் போயிட்டு பெருமாள் வந்திருக்காரு. அந்த திருவடி மேலே வரும்பொழுது ராமனாகவே அவர் அங்கே சேவை சாதிப்பார். அப்படி அந்த அனுபவம், இந்த பாசுரத்தை உண்மையாகவே நாம் அனுபவிக்கணும்னா அந்த இடத்துல தான் அனுபவிக்கணும். ஆனால் அனுபவிக்கணும்னு சொல்கிறமே தவிர அந்த அனுபவம் சில வருடங்களாக தடைப்பட்டு தான் கிடக்கிறது. பிராட்டிக்கே பெருமாள் நிரந்தரமாக கிடைக்கலையே, தடைப்பட்டு தானே கிடைத்தா. அதனால் அதை விட நம்ம ஒன்றும் வசதி இல்லையே. அப்போ நமக்கு அந்த அனுபவம் நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கத்தான் போகிறது. இப்போ ஒரு தடை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தடைன்றது தற்காலிகமான தடை தானே தவிர அது நிரந்தரமாக பெருமாள் நம்ம என்னைக்குமே நம்ம விலைக்கு வைக்க மாட்டார் என்பது நமக்கு அதை எண்ணமாக கொள்ள வேண்டும். அங்கே ஒரு திருவடி போய் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்தா போலே இங்கே நமக்கு ஒரு திருவடி வந்து நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்க வேண்டும். நமக்கு அந்த கைங்கரியத்தை மீண்டும் பெருமாள் கொடுப்பதற்கு யாராவது ஒருத்தர் நமக்கு புருஷகாரம் பண்ண வேண்டும் என்று அதைத்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும் படியாக அமைந்திருக்கிறது. ஆக அப்படி இந்த பதிகம் 9 பாசுரங்கள் இப்படி சென்றது அனுபவித்தோம். நிகமத்தில் 10வது பாசுரத்தில் இந்த பதிகத்துக்கு உண்டான பலன் சொல்லி தலை கட்டுகிறார். வாராரும் முளைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திரளனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டர் வீரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே. வாராரும் முளைமடவாள் வைதேவி தனை கண்டு, கச்சோடு கூடின ஸ்தனங்களை உடைய மடப்பத்தை உடைய பிராட்டி வைதேவி தனை கண்டு. ரொம்ப ஜாகிரதையாக சொல்லணும். திவ்ய பிரபந்தத்தை கற்றுக்கிறோம், கோயிலில் சொல்கிறோன்னா எழுத்துக்களை பார்த்து உச்சரிக்க வேண்டும்னு பெரியவர்கள் அடிக்கடி காட்டுவார்கள். கீழே எல்லா பாசுரங்களிலையும் பிராட்டியை குறித்து வெடித்த பாசுரங்கள், சம்போதனம் இருக்கக்கூடிய பாசுரங்கள். அப்போ அது எப்படி வரும்னா நெறிந்த கருங்குழல் மடவாய்
அல்லியம்பூ மலர் கோதாய் மைத்தகுமா மலர் குழலாய் அப்படின்னு எல்லாம் அந்த சம்போதனம்ன்றதுனால முளை மடவாய் வாரணிந்த முளை மடவாய்னு வரும். ஆனால் இந்த பாசுரம் சம்போதனம் கிடையாது, அதெல்லாம் முன்னிலையிலே சொன்ன பாசுரம். இது படற்கையில். இந்த பாசுரத்தில் அதே ஞாபகத்தில் வாராரும் முளை மடவாய் வைதேவி தனை கண்டுன்னு சொல்லிடக்கூடாது. இங்கே வாராரும் முளை மடவாள் வைதேவி தனை கண்டு. அப்படி சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த வடையாடும். ரொம்ப சீர்மை பொருந்திய ஆற்றலை உடைய திருவடியானவர் ஆராய்ந்து உரைத்த அடையாளம். அப்படிப்பட்ட அடையாளங்கள் பாராரும் புகழ் புதுவை. அந்த அடையாளங்களை எல்லாம் இப்ப யார் சொன்னா அப்படின்னா, பாரா ஆறும் பூமி எங்கும் பரவின கீர்த்தியை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான நிர்வாகரான பட்டர்விரான். பாராரும் புகழ் புதுவை பட்டர்விரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே. எல்லாம் அந்த ஸ்ரீவைகுண்ட எல்லா நன்மைகளும் சேர்ந்த ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகளோடு சேர்ந்து ஒரு கோவையாக இருக்க பெறுவர்கள். இந்த பதிகத்தை அனுபவித்தால் பெருமானும் பிராட்டியும் பிரிந்து வாடின சமயத்தில் அவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பதிகத்தை யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானோடு எப்பவும் பிரியாமல் வைகுந்தத்திலே ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே என்று நித்தியசூரிகளோடு ஒரு கோவையாக இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்க பெறுவார்கள் என்று பலன் சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். ரொம்ப ஆச்சரியமான பதிகம். உண்மையாவே ராமாவதாரத்தை பெரியாழ்வார் இப்படி ஒரு எழுத்து பார்த்தோம்னா என்ன அற்புதமாக அனுபவித்திருக்க. ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அத்தனை ராமாயண கட்டங்களையும் சேர்த்து அனுபவித்தோன்னு சொன்னால் இதுவே ரொம்ப பெரிய அனுபவமாக போகும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அவகாசத்திலேயும் அடியனுக்கு இருக்கக்கூடிய மந்தமதிக்கு எட்டின விஷயங்களை மட்டுமே அடியன் இங்கே விண்ணப்பித்திருக்கிறேன். இதிலே குற்றங்குறைகள் இருந்தால் அடியனை க்ஷமித்தருள வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். இந்த திவ்ய பிரபந்த தாரா என்னொரு ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. அது நித்திய திவ்ய பிரபந்தங்கள் பல பல வித்வான்களை கொண்டு நடத்த வேண்டும் என்று சுவாமியினுடைய ஒரு திவ்ய ஆக்ஞை, திவ்யமான நியமனம். நாமெல்லாம் நினைத்து பார்த்தா இதெல்லாம் எதுக்கு சுவாமி, இதெல்லாம் நடக்குமா, 365 நாள்லாம் வச்சு நடத்த முடியுமான்னு நமக்கு தோணும். ஆனால் சுவாமி அதை பற்றி ஜிஆர் சுவாமி அதை பற்றி எதுவுமே அவர் சிந்தனையே பண்ணலை. நடக்கும். எத்தனையோ எம்பெருமானார் நடத்தி வைக்கிறார். ஆனால் எதை சொன்னாலும் அவர் தான் பண்ணுறேன்னு சுவாமி நினைத்ததே கிடையாது. எல்லாம் எம்பெருமானார் நடத்துகிறார் சுவாமி. எம்பெருமானார் எத்தனையோ பண்ணிட்டார், இதை பண்ண மாட்டாரா என்ன அப்படின்னு ரொம்ப உற்சாகத்தோடு இந்த திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. நித்தியம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் ஏதாவது சத்விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சுவாமியினுடைய ஒரு திருவுள்ளம். அந்த திருவுள்ளமடியாக இத்தனை வித்வான்களை எல்லாரும் எல்லாம் ஆன்லைனில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் முன்னாடியே டேட் கொடுத்து அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி எல்லாம் பண்ணி இது நம்ம 7:30 மணிக்கு நம்ம போட்டால் நம்ம கண் முன்னாடி வந்துடுறதே தவிர இதுக்கு பின்னாடி எத்தனை வேலைகள் இருக்கிறது, எவ்வளோ கோஆர்டினேஷன் இருக்குன்றது அது பண்ணுறவாளுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் பண்ணக்கூடியவர்களும் எப்படி பண்ணுறான்னா சுவாமியினுடைய திருவடி பலத்தை கொண்டு சுவாமியுடைய நியமனம். நாம் பண்ணுறோன்னு எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 32 எபிசோடு ஆயிடுத்து. முதல்ல கணினம் சிறுத்தாம்பு, திருப்பல்லாண்டு, திருமொழி, பெரியாழ் திருமொழி ஒரு 30 பதிகம் பார்த்துட்டோம் அப்படின்னா 31 32 எபிசோடு ஆயிடுத்து. ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்போ ஒரு மாதம் போன மாதிரியே ஒரு வருஷமும் போயிடும்ன்றதுல நமக்கு எந்த குறையும் இல்லாமல் இது அப்படியே நன்றாக நடக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சுபேன மனசாத்தியாதம் என்கிற கிரமத்திலே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர் மனசாலே, சுபமான மனசாலே ஒன்று நினைத்தாரானால் அது நிச்சயமாக நடந்தேறும். சுவாமியினுடைய கருணைக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இப்படி பெரிய பெரிய வித்வான்கள்லாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு வருஷ கிரமத்திலே நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் என்ன இருக்கக்கூடிய அடியனையும் நீ சொல்லணும் ஒரு பதிகம்னு சொல்லி சுவாமி நியமிக்கிறார்னு சொன்னா அது அவருடைய அந்த வாத்சல்யம், அவருடைய வாத்சல்யத்துக்கு என்ன சொல்றதுன்னு அடியனுக்கு தெரியல. அந்த வாத்சல்ய குணத்துக்கே அடியனுடைய தோஷங்களை எல்லாம் இலக்காக்கி அடியே நிற்கிறேன். சுவாமி மேன்மேலும் பல பல கைங்கரியங்கள் பண்ணணும். பெரியாழ்வார் திருமொழி அனுபவிச்சா நாம் என்ன பண்ணணும்? மங்களாசாசனம் தான் பண்ணணும். அப்போ சுவாமிக்கு நாம் மங்களாசனம் பண்ணலாமான்னா நன்னா பண்ணலாம், தப்பே கிடையாது. சின்னவா பெரியவாளுக்கு நன்னா பண்ணலாம். சுவாமி இன்னும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணி இன்னும் பல பேரை திருமகள் கேள்வனுக்கு ஆக்க வேண்டும் என்று கீதாச்சாரியம் திருவடிகளிலே பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ
அரங்கநகர் வாழ சடகோபன் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு